தான் பதறாத பட்டுன்னு தான் மஜா பீஸ் பர்ஃபெக்ட் தான் அட்டில்ல அசி தான். என்ன மாப்பிள ஒரே ஸ்டெப் பண்ணுற ஒரு மணி நேரமா? ஆமா சார் 27 ஸ்டெப் போட்டு அவார்ட் வாங்கிட்டு தான் வந்தாங்க. Welcome to the show. The video for the joy of cooking மற்றும் GRB நெய் வழங்கும் Cook with Komali season 4. Yes. Powered by Shakti Masala range of products, Cardian LNA, Fantastic Jaychandran Textiles, Audi Sale மற்றும் KG Tiles. Co-presented by Prisma Leggings and Innerwear. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீயே ஒரு மாதிரி வயசான மாதிரி இருக்க. Actually you is sleeping time. I sleep வருது எனக்கு. பரவாயில்ல எங்க போனாலும் பிச்சை தான் இருக்க போறேன். இந்த தெருவுல போ. இல்ல actually finale is வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஒரு celebration week. இந்த week நம்ம என்ஜாய் பண்ண போறோம். Are you ready? So இந்த celebration weekக்கு முதல்ல நம்ம வந்து நம்மளோட கிராண்ட் அந்த சூப்பரான அந்த ஃபைனலிஸ்ட் வந்து நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ண போறோம். வேற மாதிரி இருக்காளே நகைச்சி. நம்மளோட கிராண்ட் ஃபைனலிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெல்கம் அண்ட் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? என்ன? இந்த ஷோவோட ஒரிஜினல் ஆங்கர் எங்க? குக் ஆனாலும் கோமாளிகளுக்கு குரல் கொடுப்பாடா. ஓகே, குக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி. என்னது நீங்க குக்கானா? பட்டுன்னு சொல்லணும், ஹெசிடேட் பண்ணக்கூடாது. பட்டதே இன்னும் வரல, எப்படி பட்டுன்னு சொல்லுங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த வாரம் ஃபினாலேல விசித்ரா மேம்க்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கெட்ச் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? மேடமோட மேக்கப் கிட்ட ஒளிச்சு வச்சாலே நீங்க வின் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ரெசிபி இல்லாம கூட இருப்பாங்க, அந்த டச் அப் கிட் இல்லாம இருக்க மாட்டாங்க. சூப்பர். சோ ஃபினாலேக்கு வந்து எல்லாரும் பக்கவா ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி எங்களோட செட்டுடைய அந்த இரண்டு தெய்வங்கள். சோ லெட்ஸ் வெல்கம் our darling judges தாமுப்பா and வெங்கடேஷ் பட் சார். ரஞ்சிதமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே. அடுத்த வாரம் வந்து பயங்கரமா ஃபைனல்ஸ்லாம் போகும்போது டென்ஷன்ல இருப்பாங்க. பட் இன்னைக்கு ஹாப்பியா ஃபன் பண்ற அளவுக்கான ஒரு செலிப்ரேஷனுக்கு எனக்கு செட்டே கலகல நிரம்பி விடுற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணும் செஃப். 24 வாரம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு டாப் 6 வைல்ட் கார்டு முடிச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்க ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஜாலியான குக்கிங், ஒரு ஃபன் பண்ற மாதிரி பண்ண போறோம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கலக்கலான ஒரு டீமை இறக்கிருக்கோம். லெட்ஸ் வெல்கம் CWC சீசன் 2 உடைய 5 cooks. தீபா குப்தா. ஏடா வந்தோட அடிக்கிறீங்க. Let's welcome Deepaka, Shakila Mummy. Let's welcome Darsha Gupta. Let's welcome Ritika. நான் ஒரு கோவத்துல வந்திருக்கேன் சார். ஆனா என்ன கோவம் உனக்கு? நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏன் எல்லாத்துக்கும் பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க, எனக்கு கொடுத்தீங்கல. யார் இந்த சிவாங்கி? இவளுக்கு ஒரு குக்குன்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கீங்க. சமைக்கிறா? இவளா யாரு? இவளுக்கு ஒரு ஆங்கர்ன்ற பதவி கொடுத்திருக்கீங்க. எனக்கு ஒரு கோமாளின்ற பதவி கொடுக்க கூடாதா? நீ குக்குமா? நீ குக்குமா? கோமாளி இல்ல. அப்ப உங்க இடத்துக்கு நான் வந்துடுறேன். Excuse me. உங்களை பத்தி பேசும்போது உங்களை பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்காக என்ன பத்தி பேசுறீங்க? உன்னை பத்தி தானே பேசுறேன். ஏன் பேசுறீங்க? நான் பேச வேண்டிய எனக்கு ஆங்கர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இல்ல. தகுதி இல்லன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க சார், நான் இது வரைக்கும் வர்றது வேற, தன்னை சீசன் கழிச்சு மதிச்சு கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்கு நம்ம உழைப்பு இருக்கும். கரெக்ட். கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. ஏன்னா பொருள் சின்ன பொருள், அதுக்கு இருக்கு. கேட்டரிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. கேட்டரிங்? ஆமா. எப்படிங்க? கேட்டரிங்கு. ஐயோ கீழா மம்மி. திருப்பி என்ன இங்க கூப்பிடுறதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை ஷோ எத்தனை சீசன்ஸ் போனாலும் என்ன ஒரு வாட்டியாவது கண்டிப்பா கூப்பிடணும். நான் இதுல சமைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு அழைப்பு தேவையில்லை. கண்டிப்பா. ஓகே, சீசன் 2ல இருந்து சீசன் 4ல இருந்து சேர்ந்து 11 பேர் இருக்கீங்க. இந்த 11 பேர் இங்க இருக்கிறது 10 டேபிள். அதனால இன்னைக்கு சமைக்க போறது 10 பேர் தான். சீசன் 4ல ஃபைனலிஸ்ட், டாப் ஃபைனலிஸ்ட் விசித்ரா அண்ட் மைம் கோபி, இவங்க ரெண்டு பேர் ஒரே டீமா சமைக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டீம்.
அட்வான்டேஜ் 1 and 2 யாரா ஒருத்தர் விளையாடுவீங்க. சமையல் மெயின் சமையல் நாளைக்கு நீங்க யாரா ஒருத்தர் விளையாடுவீங்க. உங்களுக்குள்ள யாரு இன்னைக்கு யார் சமைக்கிறது நாளைக்கு யார் சமைக்கிறது நீங்க முடிவு பண்ணீங்க. மத்தவங்க எல்லாம் சேர்ந்து 10 பேர் இந்த களத்துல இறங்கி நீங்க சமைக்க போறோம். we are going to have fun today. A wonderful celebration round. Are we ready? சோ இப்போ வந்து இந்த வீக்குக்கான பேரிங் ஆரம்பிக்க வேண்டிய நேரம். சோ பேரிங்க்கு வந்து நீங்க எல்லாரும் பின்னாடி போய் யோசிச்சிட்டு இருப்பீங்க. பட் பின்னாடி எந்த வர்க்கும் கிடையாது. பேரிங் இங்கே இதே இடத்துல வெச்சு டிஃபரெண்டா நடக்க போகுது. ஓகே சீசன் 2 லெஃப்ட் சைடுல இருக்கிற டேபிள்ஸ்க்கு போங்க. சீசன் 4 ரைட் சைடுல இருக்கிற டேபிள்ஸ்க்கு வந்துருங்க. ஓ மை காட் அதி பயங்கரமா இருக்கியா கிஷன். என்ன மாதிரி பேரிங்கா இருக்க போகுது ஷெஃப்? ஒரு வித்தியாசமான பேரிங் அமைய போகுது. அதுக்கு கலக்கலான ஒரு பொருள் இல்ல, பல பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருட்கள் இதோ. இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் கேம் பேரிங் நடக்க போகுது. ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. இன்னைக்கு 2 கலர்ல இங்க பாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு ரெட் ஒன்னு yellow. இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்க நடிகர்களுடைய பெரிய ஜாம்பவான்களுடைய பிறந்த நாளை குறிக்கிற டேட்ஸ் அதுல இருக்கு. தலைவா ஐயோ 22 விஜய் சார். தளபதி இளைய தளபதி. தலைமே ஒண்ணு. தல 6 ஏஆர் ரஹ்மான் சார். எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் உடைய ஜெர்சில இருக்கிற நம்பர்ஸ். மைக் என்னோட பர்த்டே கூட. காலகாலத்துல புத்தி காமிச்சிட்டியா? ஏய் 10 சச்சின். 99 அஸ்வின். நம்ம கோமாளிங்க எல்லாம் இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நம்பரை நிக்க போறாங்க. ஏறி நில்லுங்க. ஏதாவது ஒரு நம்பர். ஐயா கால் பட்டா தப்பாயிடுங்க. கூட மெதிக்க மாட்டேற நீ தானா தலைவர் சார். ரொம்ப பெருமையா இருக்க. நம்ம குக்குங்க எல்லாம் வந்து இங்க டேபிள் மேல 10 கார்டு இருக்கு. இந்த கார்டு எடுக்க போறீங்க. எந்த நம்பர் உங்களுக்கு வருதோ அந்த கட்டத்துல இருக்கிற கோமாளி தான் இன்னைக்கு அமைய போறாங்க. ஒவ்வொருத்தர் வாட்டி பேர் ஆகும்போது நீங்க நம்பர் மாறினே வருவீங்க. ஓகே முதல்ல எந்த குக்க கூப்பிட போறீங்க ஷெஃப்? தீபாக்கா வாங்க. ஐயோ அக்கா 18. அக்கா 7 என்ன ஒரு சந்தோஷமான நட. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. எல்லாத்தையும் சொல்லு போ. மம்மி எடுப்பேன், ஒன்னதான் எடுப்பேன். தீபா எந்த கோமாளி வரும்டா? இப்படி சிரிச்சிட்டே கேக்குறீங்க. இப்ப என் காலை பிடிச்சு என்னைய கூப்பிடாதன்னு ஒருத்தன் சொன்னானே, அவனதான் கூப்பிட போறேன். அக்கா நான் வேண்டாமா, ஊர்கார வேண்டாமா? நீங்க நல்லா இருக்கணுமே பார்த்தேன். சரி எடுத்து தீபாக்கா ஒரே ஒரு கோமாளி தவிர மீதி எல்லாமே நீங்க வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சோ அதனால வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒரு சூப்பரான கோமாளியை சூஸ் பண்ணுங்க. எனக்கு வினோத் வேணும், இல்லனா என் தம்பி. ஆமா இவே வேணும். சரத்து வந்து பொம்பளை பிள்ளைன்னா மாங்குன்னு மாசலா. இதெல்லாம் செய்ய மாட்டோம். திமிரு இருக்கணும் உனக்கு. அங்கே நில்லுவா. நான் பண்ணல கேள்வி கேட்டாங்க சப்போர்ட் பண்ணி இப்ப கூப்பிறனா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கேள்வி கேக்குறாங்க. உள்ளதானடா. அதால என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுங்க? எடுங்க நானு. போன தடவை நான் நல்ல செலக்ட் பண்ணும் போதெல்லாம் என்னைய மாத்தி வேற இதை எடுக்க வச்சு என்னைய தோக்க வச்சிட்டேன். ஐயோ கௌரவ தோல்வி அடைய வச்சிருக்கேன் செஃப் நானே. 10 இருக்கு. ஏதாவது ஒன்னு எடுத்துக்கீங்க. இதே தான் எடுப்பேன். சரி, கொடு. நீங்க சொல்ல கேட்க மாட்டேன். நான் மட்டும் வரணும் உனக்கு. இருக்கு உனக்கு. அந்த நம்பர் வாங்க சரியான பேர் போங்க. எப்போ நல்லா சமைப்பலாமா? நீங்க நல்லா சமைப்பீங்களாக்கா? ஏடா சொல்லவே இல்ல. இங்க பாரு, ஒரு கடாயி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடவுள் தம்பரு, கருவேப்பிலை, ஒரு குக்கர், அரிசி டப்பா ஒண்ணு இருக்கும். சிக்கன் பிரிட்ஜுக்கு மேல அவ்வளவுதான். காணியில் எப்படி கடுகு கருவேப்பிலை போடுங்க? அவங்க பண்ணா அவங்க எல்லாத்தையும் போடுவாங்க. எல்லாம் போட்டு ஒரு சமையல் எல்லாத்தையும் போட்டு கடைசியா உருண்டையா புடிச்சு எடுத்துட்டு வரும். பாத்திரத்தை கழுவுமான்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. ஓயாம கழுவிக்கிட்ட அப்படியே. இதெல்லாம் பப்ளிக்ல சொல்லலாம். ஓகே थैंक you so much. ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஆண்ட்ரேன் வாங்க. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா. ஓவரா மூவ்மென்ட் போடுறாரு. ஆக்சுவலி உங்க கையில இருந்து அதுக்கு மண்ணி கையில இருந்து எடுக்க மாட்டேன். அசிங்கப்பட்டால் பணி உலகம் முழுதும் பரவி இருக்கிறது. ஆண்ட்ரியன் வாங்க செலிப்ரேஷன் யார் வந்தாலும் ஓகே தானே. அப்ப இங்க இருந்து எடுங்க. பிச்சு ராஸ்கல் ஒண்ணே. நோ அதவே எடுக்க மாட்டேன் நான். ஊரே சுடாரி பாய்ட்டாங்கலையா. எடுறா பட்டு. தாமு போ எடுத்துக்க. இன்னைக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு வந்திருக்கிற அந்த நம்பர். அத பாரு. இளைய தளபதி விஜய். அன்றே கணிதா சரத் மாதிரி பண்றீடா. வெல்கம் டு. சரத் போயிட்டாரா? ஆமா. ஜிபி ஏன் மூஞ்சி தொங்கி போச்சு? ஆண்டி கூட சமைக்க முடியாதுன்னு ஒரு வருத்தம். ஃபைனல் ஜிபி ஃபைனல். யோ அதனா ஆண்டி கூட சமைக்க முடியாது. இந்த சமையல் அவங்க ஊர்ல. சரி விடுங்க. எப்படி அந்த டேபிள்ல தான் இருக்க போறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அப்பவும் பாரு என்னம்மா. கண்டிப்பா வாங்க. நான் சேர்த்துக்க மாட்டேன்.
அடுத்தபடி நம்ம கூப்பிடுறது நம்ம தாய்மை விருந்தினர் மதுரையில வந்திருக்கிற மதுரை எடுத்தலைவா மஞ்சள் வீரன் தலைவன். ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்க என்ன ஸ்டைல் பரியாயோ எந்த காமெடி வேணும்? மனசுல வேண்டி எடுங்க, தடங்கள் வந்துடக்கூடாது. எடுங்க ஏதோ தொடணும் அதுவா ஓகே மதுரை முத்தண்ணா உங்களுக்கு வந்திருக்கிற நம்பர் 12 சில்மிசம் 12. ஏய் ஏன்டா அடிக்கிற நான் நின்ன அவன் புடிச்சு தள்ளி விட்டான் என்ன. கவிக்கு தெரியுமா? ஐயோ சுத்தம் தேங்காய் பால் கேட்டா தேங்காய் பால் செப்பரேட் எடுத்துட்டு வர ஆளு. ஐயா நான் மிக்ஸி வாங்கலாம்னு நினைச்சேன் ஐயா. அண்ணே 3 ஜோக்கு மட்டும் பண்ணுங்க கழுத்தை கடிச்சிருவான் அவன் ஒரு மாதிரி விளங்குன மாதிரி தான். அடுத்து நம்ம கூப்பிட போறது சிருஷ்டி வாங்க. Oh my god. Christy. எந்த காமெடி வேணும் சிருஷ்டி? சக்தி and வினோத் பேரே தெரியாம கேக்குறாங்க பரவாயில்ல. எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்ப புகழ் வேண்டாம். ஃபைனல்ஸ்ல ஃபைனலா வேணும். குரேஷி சுஷ்டி வந்தா உனக்கு சந்தோஷம் தானே? இல்லையா? என்னடா பட்டுன்னு ஃப்ராங்கா சொல்ற? எனக்கு வேற ஏதாவது சீசன் 2ல இருந்து யாராவது நான் வந்து பாத்துறேன். சீசன் 2ல இருந்து உனக்கு நான் ராசினி என்ன ஏன் முன்னாடி எடுக்கறியா? ஏய் என்ன ராசினி எடுத்து ஏன் முன்னாடி எடுக்கறப்பா இவன். ஐயோ. பேய் பூதம்லாம் இல்ல இல்ல எனக்கு லக்கி. பைத்தியக்காரி, அது ஏதோ ஃப்ளூக்ல தப்பிச்ச. ஒரு பேய்க்கு இன்னொரு பேய் லக்கி 6. இப்ப தாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. ஏய் செம சாப்பிட்டு தம்பி அடி சம்படி வாங்குவேன். மணி நீ லக்காயிட்ட மணி. நான் லக் ஆயிட்டேன்ல. எனக்கே அது பிடிக்கல ஆக்சுவலா. ஜிபி முத்துனா அவர் நல்லா பண்ணுவாரு. சூப்பரா பண்ணுவாங்க ஜிபி. அப்ப எனக்கு Thank you சுஷி and வினோத். நீங்க சீசன் 2ல ஃபைனல் போனீங்களாக்கா? ஏவா காமெடிய போ பண்ணுவோம். இப்பவே பண்ணிட்டேன். சீரியஸா கேக்குறேன் என்ன காத்திரீங்க? ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம். சூப்பரா பண்ணலனா வில் டு தி பெஸ்ட். ஓகே அத நீங்க பாருங்க. அதுக்கு அப்புறம் நீ என்ன பெஸ்ட் ஒரு பாருங்க உங்களோட. ஷக்கீலா வாங்க. தாயே தாயே உள்ளே எடுத்துரு. புகட வரும். 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ. பிரிச்சா கொண்டு போயிருயா டேய் தாய் பாசம் மகன் பாசம் இன்னைக்கு அது சேர்த்து வைக்கதான் பார்க்கலாம். எனக்கு புகழ் வந்தா சந்தோஷம் தான். ஓகே. ஆனா இப்போ இந்த ஷீதல் அப்படின்னா இவங்க ஏன் வரணும்னா என்னோட சொந்த தங்க பேர் ஷீதல். அவ தவறிட்டா 23 இயர்ஸ்ல. சொல்லிருக்கீங்க. ஓகே. அவ தான் ஓபிஆரி பானிபூரி அதுல டான்ஸ் ஆடினவ. ஸோ அதனால இந்த ஷீதல்ன்ற பேர் வந்தா நல்லது. அது வேலை செய்து இல்லைன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். செய்ய மாட்டேன் எனிவேஸ். பட் ஆனா சீதல் வந்தா ஹாப்பின்றீங்க. எடுங்க ஒரு கார்டு எடுங்க போ. கமான் சீதல் சீதல கேட்டிருக்காங்க. சீதல் நிக்கிற நம்பர் 18 வந்திருக்கிறது 18. ஏய் எப்படி? சூப்பர் மம்மி. உங்க தங்கச்சி வந்துட்டாங்க. சக்கிலா நான் வேற லெவல் தான். நான் எனக்கு தெரியும் அவ்வளவுதான். கேட்டதே எடுத்துட்டாங்களே பரவாயில்லையே. அம்மா மனசு போல வந்திருக்கு. இதுக்கு நம்ம விங் பண்றோம். சக்கிலா மம்மி உங்களுக்கு கேட்டது கேட்ட மாதிரியே வந்திருக்கு. எப்படி அந்த ஒரு சிங்க்? மனசார கேட்டேன். நம்ம இதெல்லாம் மிரக்கல் நினைக்கிறோம். இது மிரக்கல் இல்ல, இதெல்லாம் உண்மை. ஆசைப்பட்டது மனசார நினைச்சா கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். இத்தனை பேர் இவ்வளவு வாட்டி மாறி நின்னீங்க. இப்ப நீங்க வந்து நிக்கணும், அவங்க உங்களை கேட்கணும். 18 எடுக்கணும்னு இருக்கு, வந்திருக்கு. கிரேட். ஆண்டி நினைச்சது வரல. ஆண்டி வரலையா? ஆண்டி மனசு நினைச்சது வரலங்க. அம்மா நீங்க கேட்ட மாதிரியே கிடைச்சிருச்சு. மனசு போல கிடைச்சிருச்சு பாருங்க. அடுத்து நம்ம கூப்பிட போறது காம்போ சேலஞ்ச். மைண்ட் கோபி அண்ட் விசித்ரா வாங்க. The eagle is coming. அவங்க ரெண்டு பேருமே நல்லா குக் பண்ணுவாங்க. டஃப் குக். நான்வெஜ் நாயகன், மேக்கப் நாயகி. திட்டுவீல அப்ப வச்சுக்கிறவனே எடுங்க. இதா ஐயோ 3ஆம் நம்பரா ஓகே. குரேஷி மாட்னியடா. பார்க்காம ஃபன் பண்ணாங்க. வாய்ப்பே இல்ல. அப்பா சக்தி நீ போயிட்டியா? ரெண்டு பேர்கிட்ட போங்கன்னு வாங்க போறோம். என்னடா நல்லா வேலை செய்வியா? இந்த ரெண்டு குக்கு பத்தி உனக்கு தெரியாது. ஒரு கோமாளி கிடைச்சாலே 5 கோமாளி வேலைய இந்த கொடுப்பாங்க. 2 குக்குக்கும் என்ன பத்தி தெரியாது. ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பத்தி தெரியாதா? எனக்கு இவனை பார்த்தா பாவமா இருக்கு. பாவம்லாம் மேடம் அட்வான்டேஜ் அவன மாதிரி விளையாட முடியாது. வெறித்தனமா பண்ணுவான். எந்த அட்வான்ஸ் பாத்தீங்க? டேய் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியாவா? ஏய் நல்லா சோறு போடுவாங்க. சாப்பிட்டு சோறு போட்டு அடிக்க போறாங்களா? நீங்க லாஸ்ட் டைம் இத்தனை எபிசோட்ல போயிட்டீங்க. 3வது எபிசோட்லயே போயிட்டீங்க. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் முத்தன்னா 2வது தான்.
என்னதான் நம்ம ஷோல பேரிங் கோமாளி குக்கு கட்டம் வச்சு தாண்டி மியூசிக் போட்டு ஆடினாலும் நம்ம ஷோக்கு இருக்கிற ஒரு பில்லர் த ஒரிஜினல் ஆங்கர் ரக்ஷன். லெட்ஸ் வெல்கம் ரக்ஷன். ஓ ரக்ஷன் உன் சூனியம் எப்பவுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது மணிமேகலை. அப்பா வாரம் ஃபுல்லா வெட்டியா தான்ப்பா இருக்கேன். சரி குக்கு இது கோமாளி ஷூட் வருதுங்க, இங்க இருந்து கூப்பிடுறாங்க அங்க இருந்து கூப்பிடுறாங்க. அத்தனை ஃபேக் கால்ஸ் நான் தான்டா பண்ணி கூப்பிட சொல்றேன். அதுக்கப்புறம் நீ வர்றியேடா எப்பறா ஆண்டிவே? அதெல்லாம் தாண்டி கடந்து வருவேன். ராக்ஸ்டார் ரக்ஷன் பேக்டா. ஓகே ஓகே தேவையில்லாம யாரும் பேசாதீங்க. அடுத்து எந்த குக்கு கூப்பிடு? அடுத்து நம்ம கூப்பிட போறது சீசன் 2ல இருந்து தர்ஷா குப்தா. வாங்க. என்ன ஏன் வந்த? தர்ஷா குப்தா வந்திருக்காங்க. எந்த காமெடி வேணும் உங்களுக்கு? எனக்கு எப்பவும் போல புகழ் தான் சார். புகழ். ஆமா எப்பவுமே புகழ் தான், எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி. ஐயோ எவ்வளவு இப்படி இருக்கணும்டா குக்குனா. இந்த சீசன்ல இருக்கானு. கிரைம் ரேட் கூடிட்டே போகுது மிஸ்டர் புகழ். அவ பெல்சியா? அதாவது வண்டி சொல்லுங்க அவனுக்கு ஆம்புலன்ஸ். சூனா போனா 1 2 3 4 நடுவுல இருக்க ஜிபி முத்தனா இன்னைக்கு பாரு ஜிபி முத்து மாமா. இல்ல புகழ் தான் மனசார நினைச்சா வருவாங்க. அததான் மனசார ஆசைப்பட்டு கேட்டா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா கிடைக்கல. 99 மாமா. ஜிபி முத்தானா மனசார நினைச்சிருக்காரு. மனசார ஆசைப்பட்டா கிடைக்கும்னு சொன்னேன். இவங்க ஆசைப்பட்டத விட ஜாஸ்தி ஆசைப்பட்டாங்க. ஆண்டி கிட்ட போகும்போது கூட இப்படி இல்ல. இப்ப 32 பல்லும் தருது. வாட் இஸ் திஸ்? இல்ல நம்ம தங்கச்சி கூட வந்து சமையல் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டேன். தங்கச்சியா? ஆமா அண்ணா. சென்டிமெண்ட்ல எங்களை அப்படியே டச் பண்ணிட்டீங்க. இவங்க தெரியல. உங்க ஸ்மைல் கமிங்க. இது வேற அது வேற. இது அன்பு. இது பாசம். தங்கச்சி பாசம். மத்தியான்றின் கோச்சிக்குது. ஓகே திருப்பி ஷஃப்லா நிக்கலாம். 8 ஆல்ரெடி நான் அப்பதான் நின்று வேற வழி இல்ல, இப்ப நின்று தான் ஆகணும். டேய் இங்க வா, இவ்வளவு கெஞ்சி கேக்குற போ. கெஞ்சவே இல்லையடா. இல்ல பரவாயில்ல. தோனி, ஜடேஜா, ரோஹித் சர்மா 3 பேருமே இந்தியாவோட 3 பில்லர்களாச்சு. ஓகே அடுத்ததா சிவாங்கி வாங்க. அவ பாட்டா ரீசெண்டா பண்ண. புகழா குரேஷியா சுனிதா எல்லாம் 3 பேருமே ஓகே தான். இருக்கிறது 3 பேர் தானே. அப்ப கூட உன் பேர் சொன்னால பாத்தியாவா? 3 பேர்ல யாரா இருந்தாலும் ஓகேன்றா. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. என்ன சிவங்கி வாயை திறந்து பேசவே மாட்டற? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது உன் பேர் வராதுடா, நீ சும்மா நீயா கேக்குற. ஆனா இங்க இருக்கிறதுல யாரு கூட நிறைய வாட்டி பேர் ஆயிருக்கு இருக்குன்னு? சுனிதா கூட தான் நிறைய வாட்டி பேரு. ஏய் நம்ம எப்பவுமே சேர்ந்தா தோத்துறோம்டா. ஐயோ. சோ சிவாங்கிக்கு வந்திருக்கிற நம்பர் குரேஷ் அண்ணா. குரேஷி வந்தீங்க நம்பர் 45. 45. ஐயோ 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 எனக்கு நடக்கலாம் இருக்கு. இன்னைக்கு சமையல் காலியா? நம்ம எப்போ சமையல் காலி? ஏய் கேர்ள் பவர். கேர்ள் பவர் எப்பவுமே இந்த பவர் சேர்ந்தா புஷ் ஆயிடுது. புஷ் ஆயிருது. ஓகே டேபிள் போங்க. ஏய் நல்லது. ஃபைனல்ஸ் டே பேர் இருந்தா திண்டி சொதப்பி இருக்கோம். இன்னைக்கு செலிப்ரேஷன்ல முடிச்சு. ஏய் ஜாலியா போங்க பேர். ஜாலியா பண்ணுங்க போ. போங்க போங்க. மாப்ள டேஸ்ட் வா. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஆமா நீங்க என்ன நடுவுல எது ஒன்னே சொல்லப்பா நானு. மீதி இருக்கிற 2 குக்கு ரித்திகா அண்ட் கிரண் வாங்க. 2 பேருமே புலி. யார் வந்தா என்ன? புலியா? அப்ப ரசம் வச்சிருங்க. நானே வரேன். எப்படி நீங்க இக்கட்டான சொல்லல தருமாறிட்டு இருப்பீங்க கடைசி கட்ட. நான் இருந்தா தான் செட் ஆகும். அது நீ ஃபைனலுக்கு வந்துரு. ஆனா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். ஃபைனல் அன்னைக்கு மட்டும் பரத்தை மட்டும் கூட்டிட்டு. என்ன முடியும்? என்ன கோமாளி அவன்? சரியான கோமாளி சார். அவன்தான் கோமாளி. தோனி and ஜடேஜா வாங்கோ. அந்த மேட்ச் என்ன படக்கு எடுத்துட்டீங்க? சரி ஓகே டேக் இட். கிரணுக்கு வந்திருக்கிறது தோனி. நான் சொன்னேன். ரித்திகா புகழ். அண்ணா மிஸ் ஆயிடுச்சுடா. ஓகே நண்பா சமைக்கலாம் கலக்கலாம். ஓகே புகழ் உங்களுக்கு ரித்திகா வந்திருக்காங்க. ரித்திகா சூஸ் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? தங்க கான்ஃபிடென்ட்டா பேசவா? அத கத்துன்னு வந்திருக்கியா? கான்ஃபிடென்ட்டா பேசு நண்பா. அப்படியே ஓகே கெட் பேக் டு டேபிள் ப்ளீஸ். என்ன நண்பா? சரி விடு நம்ம பேசாம செயல்ல காட்டுவோம். ரைட் ஓகே. ஓகே பேரிங் எல்லாம் வெற்றிகரமா முடிச்சாச்சு. அப்பா அடுத்ததா வருமே அந்த அட்வான்டேஜ் ரவுண்ட் 1. அதாவது இன்னைக்கு புகழ் ஒரு பாரம்பரியமான சேலஞ்ச் இருக்கு. ஒரு ஸ்வீட்டான ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ.
ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்க்கு நீங்க செய்ய போறது ட்ரை கலர் போலி சேலஞ்ச். ஒரு கலருக்கு காலி ஆயிடுவோம் போல. இல்ல ட்ரை கலர் வேற. நீங்க இந்த மாதிரி 3 கலர்ல ஸ்டார் ஷேப்ல போலி செய்ய போறீங்க. உங்களுக்கு உண்டான நேரம் செய்யறதுக்கு 25 நிமிஷம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கோமாளி, அடுத்தது குக்கு, கோமாளி குக்கு, லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல 2 பேர் செய்த மாதிரி செய்யலாம். மெயினா ஸ்டார் ஷேப் வரல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அச்சோ போலியே வரலனா என்ன சார் பண்ணுவீங்க? ஆனா என்னென்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போயிடுவீங்கன்றாங்க. ஜெயிப்பீங்க எல்லாம் ஓகே தானே? அந்த போலி எதுல பீட்ரூட்ல செஞ்சிருக்கீங்களா? நாங்க ஷார்ட் ரூட்லயே செய்வோம். இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல. சூப்பர்ப்பா. ஓகே, சோ இந்த வீக் ஒரு செலிப்ரேஷன் வீக் அப்படின்றதுனால பேரிங்லாம் முடிஞ்சு அட்வான்டேஜ் டாஸ்க் 1 அப்படிங்கறத என்னன்னு சொல்லியாச்சு. எல்லாரும் குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, டாஸ்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. as an anchor I should talk with the body language. பாடியில லாங்குவேஜ் இருந்தா பரவாயில்லைமா. லாங்குவேஜ் இல்ல, பாடியில வெறும் லாங்குவேஜ் கைய ஆட்டாம பேசவே மாட்டியோ? ஓகே, சோ சாரி சார், டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செலிப்ரேஷன் வீக்ல நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட்ஸும் வந்து இன்னைக்கு கலந்துக்க போறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த செலிப்ரேஷன் டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காகவே இப்போ ஒரு சூப்பரான ஒரு மூவி டீம் இங்க உள்ள வர போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர். அவர் வந்து அவர் கெரியர்ல வந்து எல்லா டைமும் என்ன ஆனாலும் அவர் ஒர்க் அவுட்டை விட்டதே இல்ல. டிசிப்ளினாவே அவர் கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்க கூடிய ஒரு பர்சன். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் வெல்கம் அருண் விஜய் அண்ணா. அண்ட் அவர் கூட நம்ம எல்லாரோட ஃபேவரட் டைரக்டர் ஏஎல் விஜய் சார். ஓடிடு சத்தமாய் மொத்தமாய் கூறிடு நம்மை தொட்டவர் நெஞ்சினை ஈரிடு அச்சமே அச்சமே அஞ்சிடு உன்னை துச்சமாய் ஆக்குவோம். வெல்கம் 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 டு தி ஷோண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்திருக்க டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சில டைம் யாராவது ஒரு டீம் வருவாங்க, அன்னைக்கு எலிமினேஷன் வீக்கா இருக்கும், இவங்க எல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு செலிப்ரேஷன் டே, அதை நீங்க இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக மிஷன் மூவி டீம்ல இருந்து 2 பேருமே வந்திருக்கீங்கன்னா அண்ணா தேங்க்யூ so much for coming. ஸோ அண்ணா நம்ம ஷோ பாப்பீங்களா? பார்க்குறது உண்டு. அவ்வளோ சூப்பராக என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜென்ரலாக வாழ்க்கையில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனால் அதை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு போவோம்ல வாழ்க்கையை வேற ஒரு விஷயமா. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணுறீங்க குக்கிங் மூலியமா. ஸோ ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறதுல நானும் விஜய் சாரும் வந்திருக்கோம். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் புகழ் ஆல்ரெடி வி ஹவ் ஒர்க் யானையில் ஒர்க் பண்ணோம். ஐ ரியலி லைக் இஸ் சின்சியாரிட்டி which I really like, Pugal. I'm really happy the way you going through. And Shivangi again சினம் படத்தில் எங்கள் படத்தில் பாடியிருக்காங்க. அண்ட் ரியலி என்ன உங்கள் நார்மல் வாய்ஸுக்கும் நீங்கள் பாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, பட் இட்ஸ் வண்டர்ஃபுல். யூ காட் அ லவ்லி வாய்ஸ். அண்ட் எல்லாருமே இங்கே அவ்வளோ அழகாக பண்ணிட்டுருங்க. ஜிபி முத்தண்ணன், இங்கே ஷகிலா மேம், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். ஓகே, மிஷன் படம் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும்? சேம் ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு கதை தான். அதில் வந்து ஒரு எமோஷன் வித் ஆக்ஷன் சொல்லலாம், ஒரு ஆக்ஷன் ட்ராமா. அருண் விஜய் சார் பற்றி தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு நம்மளோட ஆக்ஷன் ஐக்கான தமிழ் சினிமாவில் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு படம் நாங்கள் சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஆக்ஷனில் இன்னொரு டைமென்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். இதில் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக எல்லோரும் போய் சேரும்னு நம்புகிறேன். சில்வா மாஸ்டர் தான் ஆக்ஷன் பண்ணாங்க. லைக்கா அண்ட் ஸ்டடி சாய் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டஃப்பான ஃபிலிம் எங்கள் எல்லாருக்குமே, ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு அருண் விஜய் சார் அண்ட் என்டையர் டீம் ஃபார் திஸ். இல்லை ஆக்சுவலாக படத்துக்கும் நான் இந்த கெட்டப்புக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. லண்டனில் படத்தை ஃபுல்லாக எடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பெரிய வாழ்த்துக்கள் மிஷன் மூவிக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் படத்தை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஒர்க் அவுட்டை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி இன்னைக்கு இப்போ இங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்து அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 போயிட்டு இருக்குன்னு. அது வந்து ஒரு ட்ரை கலர் போலி சேலஞ்ச். ஸோ இதுக்கான டைம் வந்து உங்களுக்கு 25 மினிட்ஸ்ண்ணா. ஓகே, யோர் 25 minutes starts now. ஏன் வெளிய ஊத்துற? வாயில விடு. Thank you. டேய் ஏய், நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சா? தேங்காய் வந்து ஈரமணி திணிச்சு ஏன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக உடையும். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஐயோ கண்ணு 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 ஐயோ கண்ணு முதல்ல காப்பாத்துது. ஏய், பாத்து பத்ரம். சாரி, பிளண்டர் மிஸ்டேக். அதுக்குள்ளே பூவா? இல்ல ஆக்சுவலி எனர்ஜி போனா தான் வெளில வரும். முதல்ல 5 நிமிஷமே பூ சொல்றியா? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? ஏய், நல்லா இருக்கையா? சூப்பரா இருக்கு. அப்ப எப்படி 2 பேர் தேங்காய் சாப்பிட்டு சும்மா வீட்டுக்கு போயிடலாமா? இது சும்மா அட்வான்டேஜ் தானா? அட்வான்டேஜ் ஜெயிக்க வேணான்றியா நீ? ஹலோ மேடம், டாஸ்க்கு ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்குது. நான் வந்து என்னவோ நினச்சேன்,
என் தங்கச்சி நல்லா குண்டா இருக்கும், அது பேரு ஷீத்தல். இது ரொம்ப ஒல்லியா இருக்கு ஷீத்தல். பாடி வீக்கா இருந்தாலும் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ஷக்கிமா. மனசு ஸ்ட்ராங்கா இருந்து பிரயோஜனம் இல்லை. அது முதல்ல பவர் ஷக்கிமா. பைத்தியமாவே வருது 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 வருது. தேங்காய் தண்ணி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, இதை உடைக்கிறதுக்கே கொடுத்து ஒரு வெறிநாய பாக்குற மாதிரி பார்த்துட்டு போடான்னு வந்துட்டேன். அருமையான துடக்கம் நண்பர்களே. வா, கத்தி இருக்குது, அதை வச்சு இதை நோண்ட தெரியல. என்ன பண்ணேன்னா இப்போதுலேருந்து இப்போ துடைக்க ஆரம்பிச்சானா போகிறதுக்குள்ளே மொத்தம் மேக்கப் எடுத்துடணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். இது உப்பு தானே? உப்பு இருக்கு டேஸ்டா இருக்கணும். ஏப்ல அது ஏப்ல உப்பு. ஏன் உப்பு போடுவாங்களா தெரியல, நான் போடுறேன். இனிப்பு உப்பு கிடையாது. என்னது இனிப்பா? இனிப்போட உப்பு போட என்ன அர்த்தம்? அத மறந்துட்டேன். ஐயோ, இப்போ நான் வேற மாதிரி பண்ணுறேன். கீழே இதுல அடி, கீழே அடி, தலையில அடி. இப்ப பாருங்க, அடி துணி துவைக்கிற மாதிரி. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? எனக்கு பயமா இருக்குடா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என் வாழ்க்கையே எனக்கு ரிப்பீட்ல பாக்குற மாதிரி இருக்கே. இது கஷ்டம் தானே சிவா. சரி, நான் ட்ரை பண்றேன். கொடுங்க. பண்ணு. ஆஹா, சுனா பண்ணல உனக்கு. 4 சீசன் ஆயும் பண்ண முடியலையே. ஏய் மணி இப்ப போன சீசன் எவ்வளவு கோமாளியா இருந்துச்சு. இந்த தேங்காய் உடைச்சு கொடு. என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு நீ. ஒழுங்கா பிடிக்க வேணா. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நம்மளே நம்ம பசிய போக்குறாத்தான். அக்கா ஊடு ஊடா வருதுக்கா, தேங்காய் மட்டும் வர மாட்டேங்குதுக்கா. தேங்காய் போடாம செய். இப்ப கேட்க போறாவளா ஏத்தே தேங்காவை போட்டியே. அவி அந்த நட்சத்திர வடிவம் வருதான்னு தானே பார்க்கணும். வா, புத்திசாலியா நடந்துக்க. போதும்டா, போதும் டாவா. Give respect, take respect. Okay? கெஸ்ட் வராங்க, குக்கிங் தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கோ. தாங்க நம்ம வீட்டுக்கு ஆள் வராங்க, வீட்டுக்கு ஆள் வராங்க. நீங்க ஒருத்தங்க தான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி ஏதோ போய்கிட்டு இருக்கு பயங்கரமா. பாகு காய்ச்சிட்டு இருக்கோம் சார். மேம் நீங்க என்ன ஆரம்பிக்கவே இல்லையா இன்னும்? இது அட்வான்டேஜ்ல நம்ம வேணாம். பாகு காய்ச்சி ரெடி ஆயிடுச்சுனா பூனை ரெடி அடி ஆயிடுச்சுனா பைத்துக்காரி பண்ணக்கூடாது, இடிச்சு தான் போடணும். தாயே அம்மா, நான் பண்ண கூடாது. நாங்க பாதி இடிச்சு போட்டுருக்கேன். ஐயா, அந்த கடைசி டேபிள் போங்க. அதான் அவன சொல்றேன். நீங்க போயிட்டு என்ன சமைக்கலாம் கேட்க வேணாம். சமையல் தெரியுமான்னு மட்டும் கேளுங்க. பயத்துல ஓடிடுவா பாருங்க. நீங்க போய் பேச்சு கொடுங்க. யாரு கோமாளி பாருங்க. மாயாண்டி குடும்பத்தாரு. இதோ எங்களால முடிஞ்சது. வணக்கம்மா, யார் இங்க குக்கு? நாங்க தான் குக்கு. ஓ, நீங்க பயந்து ஓடிடுவீங்க குக்குன்னு சொன்னான்னு இல்லையா, அப்படிலாம் இல்ல. இப்ப அந்த கொஞ்சம் நல்லா கேள்வி கேளுங்கண்ணா. ஆமாமா. உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டு. நீங்க என்ன சார் இப்படி கேட்டீங்க? தெரியாதுன்னு டக்குன்னு சொல்லுங்க. திடீர்னு ஒண்ணு சொன்னாவனா செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 6 மாசம் முன்னாடியே சொன்னா ஒரு சாம்பார் வைக்கலாம். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சிவப்பா பயங்கரமா இருக்கு. அது வந்து சிகப்பு கலர் கோலப்பொடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏய், என்னையா பண்றீங்க? இல்ல நான் அப்படி வராதுனே. இவங்க என்ன கோலப்பொடி இல்லக்காது, இடபல் கலர். அந்த சாப்பிடுற கலர் தானே அது. சரி, அந்த இதெல்லாம் போட்டு கலந்து இதுல சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். ப்ளீடிங்கா? எங்களோட கோமாளிக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சு. அடுப்பு பத்த வச்சுட்டா? அடுப்பு இங்க இன்னும் பிணையவே இல்ல. அடுப்பு தைக்கிறோமா? இங்க பாரு, சவுண்டா பேசுறவாள வச்சுக்க கூடாது. நான் நீதியே பேசணும். ஒரு இனிப்புக்கு உப்பு யாரும் போடுவாங்களா? அட கன்றாவிய. இது எடுத்துறவா உள்ள இருந்து. 2 கை யூஸ் பண்ணலாமா? 2 ஹேண்ட் யூஸ் பண்ணலாமா? ஐ யூஸ் 2 ஹேண்ட். Yes, use your 2 hands. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கை பாருங்க. நல்லா இப்ப பண்ணாதீங்க. கை ஃபுல்லா போடுங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? இத காய்ச்சி உள்ள ஊத்தி இருக்காங்க. ஐயோ, சுடு தண்ணி. இது வேறயா? ஐயோ. சரி நில்லுங்க, நம்ம சுடு தண்ணி காய்ச்சி மாவு வேண்டாம். தர மாட்டாங்க. மாவு தண்ணி ஆயிட்டு, மாவு வேண்டாம். தண்ணி எதுக்கு ஆயிட்டு. அவ்வளவு தண்ணி ஊத்துனீங்க? ஏன் மூஞ்சிட்டு தண்ணி ஆயிட்டு? இப்ப மாவு அவங்களோட இருந்து திருடிடுவோமா? நீங்க எடுத்து டைமா இருக்கு. சீக்கிரம் அள்ளி போடு. அதுக்கு தான் காய்ச்சி ஊத்துறாங்க எல்லாரும். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. ஒரு மா பண்றீங்கன்னா இப்படி பண்ணணும். அப்பதான் அந்த உள்ள போய்டும். அத சொல்லலாமே, நான் விரல விட்டுருக்கேனா உள்ள. அதுதான் நீங்க இப்படி பண்றீங்க. ஐயோ, அப்படியா? அப்படி அது மெல்லோ அது வலிக்கும்ல. அந்த மாவுக்கு வலிக்கும். அந்த வேலை பண்றீங்க. வலிக்க கூடாது. மாவுக்கு உயிரோட இருக்கணும்.
உங்களை மாதிரி இருக்கணும். வரங்க. விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? எடுத்தது உங்களுக்கு தெரியல. அவன் மாவே மொத்தம் எவ்வளவுதானா? வாய முறா குரங்கு. ஆமா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. சுனிதா அப்படிதான் உனக்கு தெரியுமா இப்போ அவன் எப்படி புகழ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவானா? கத்துறாங்க. அப்படியா வாக் வாக் பண்றானா? சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இதோ கழுவிட்டேன் வந்துட்டேன். பேண்டேஜ் போட்டாச்சு வரோம் வாங்க. இங்க காமி காமி. சீத்தல் கையில அடிபட்டு இருக்கிறதால நான் வந்து இது பண்ணல. நான் கிவ் அப் பண்ணல சகிமா. கம் வில் டு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பண்ணுடி. சீக்கிரமா வச்சு குத்துறேன் நான் திருவிழா. நாம ஒர்க் பண்ணலாமா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அவன் குழந்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஜெய்சன் சும்மா இருங்க. இவங்க பேரு ஆண்ட்ரியன். இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 பியூட்டிஃபுல் குக். ஆஹா இப்போ தான் என்ன கவனிக்க நான் அங்க வந்து உனக்கு வணக்கம் சொன்னா நீ ஒரு தடவை கூட என்ன பார்க்கல. தமிழ் நல்லா ஒரு இங்க பாரு தமிழ் நல்லா பேசுறீங்கன்னு உங்களுக்கு பாராட்டுறாங்க. சார் இவங்க தான் சின்ன திரை ஏமி ஜாக்சன். எஸ் விஜய் டிவி ஏமி ஜாக்சன். மறந்துட்டியா? அதுக்கு மறந்துட்டியா? ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு எல்லாம் செய்ய தெரியும்க்கா பின்னிடுவேன்னு சொன்னியா இல்லையா? அக்கா இத்தனை வாரம் குக்கு சொல்லுவாங்க செஞ்சிருவேன். ஆனா குக்கே சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன்? எட்டிக்கிட்டு மிதிச்சே. குச்சு 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 நம்ம ஜாலியா பண்ணலாம்க்கா. என்ன கொடுமை சரவணன். இன்னைக்கு உனக்கு என்ன சொல்லி தரனோ இல்லையோ இந்த போலி உனக்கு சொல்லி கொடுத்துட்டு தாண்டா போறேன். வாழ்க்கையில எல்லாருமே போலியா தான் இருக்காங்க. இந்த தோணி தலைய நோனாய் தாங்க முடியலப்பா. இது இன்னும் இவ்வளவு ஃபீலிங். நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. என்ன லவ் ஃபெயிலியர்டா? லவ் ஃபெயில் இல்ல மேம். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறக்கீங்க? டெல் டெல். ஏய் குக் ஒர்க் பண்ண கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. இல்ல நான் தான் அந்த வெள்ள போட்டா. யாரு தங்கச்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேம். சிட்டா பேசுறாரா? ஏய் நான் சொல்றேன். மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தர்சு ஜிபி முத்தண்ணா கொஞ்சம் வேலை செய்ய தர்சு தர்சுன்னு அவளை கூப்பிடுறீங்க. தர்ஷா குத்தாவ தர்சு சாட்ட செல்லவ கூப்பிடுறேன். இந்த தர்ஷா குப்தாவை எடுத்தாங்க, பர்ஷா குப்தா எடுத்தாங்க. மாவை யார் எடுத்தது? சத்தியமா இந்த மாவு எடுக்கவே அப்ப இந்த மாவு பொய்யா? நான் பார்த்தேன். கொஞ்சோட எடுத்தேன். எவ்வளவு? இது கூட தெரியாம இவ்வளவு நீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். தாங்க மாவு எடுத்துக்காத. மாவு எடுத்துட்டேன். என்ன தைரியம் இருந்தா என்னோட டார்லிங் டேபிள்ல இருந்து மாவு எடுப்பீங்க? தாங்க மாவு எடுத்துறாங்க தாங்க சண்டை போடுறாங்க. பங்க பேர் மாவு இல்ல. மாவு எடுத்தியா நீ? நான் எடுக்கலடா. அப்புறம் யார் எடுத்தா? ஜிபி நான் எடுக்கலாமா? நான் ஊர்க்காரங்க ரொம்ப நல்லவங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பண்ணலாமா? ஏய் இது என்னமா ரெண்டு குக்கு ஒண்ணா சேர்ந்து பண்றீங்க? இட்ஸ் வெரி பேட். சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. பால் கை தூக்கிட்ட. ரெண்டு குக்கு இங்க இந்த டேபிள்ல ரெண்டு குக்கு இருக்குதா தப்பு? ரெண்டு குக்கு பண்றது ரொம்ப தப்பு. அநியாயம். கிருமா நெக்ஸ்ட் என்னமா பண்ணோம்? 4 தேங்காய் இது பண்ணியாச்சு. அவ மொத்தமா தீவிர ஸ்டூடண்ட் மாதிரி அப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. வந்தா உடா. வாய்ப்பில்லை ராஜா. என்னோட சிம்ல வை அப்ப மகனுக்கு நான் தர பரிசு. அம்மா நன்றிமா. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஏய் தேங்காயை வெட்டி வைக்கணும்டி. தேங்காயை வெட்டி வைக்கணுமா? வெட்டி வைக்கணும்டி. உடைக்கவே இல்லையா நம்ம? உடைச்சிடலாமா? இன்னும் உடைக்கலையா? அதான் உடைக்க முடியலன்னா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துலாம் சொன்னீங்களே. யாரு பார்க்க போறா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. அதையும் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கட்சி தின்னலாமா? ஏக்கா போர் அடிக்கலாமா? எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது சொல்லு. யார் இப்போ இதுல யாரு கோமாளி யார் நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு டாஸ்க். இதுல யார் கோமாளி யார் குக்கு? பண்றவங்க தான் கோமாளி இல்ல? அப்ப அவங்க தான் கோமாளி. அப்ப நான் இல்லையா? கோமாளின்றாங்க இவங்க சுஷ்டி. தான் கோமாளி. இவங்க கோமாளில தெரியும் பழைய தெரியும் வந்துட்டாங்க. Okay. But think என் நிலவை எப்படி தான் நான் தான் சூஸ் பண்ணிருக்கேன். So definitely he will say that மாவு பேசி தெரியல சார். தேங்காய் திருவ தெரியல சார். மாவு பேசிக்கிறது சார் ப்ளீஸ் பாருங்க. Actually பண்ணிருக்காங்க. கோமாளி. சத்தியமா வீடியோல நீங்க டிவில பாருங்க. இது ரெண்டு நான் பேசுறேன். ஏய் இத நான் பேச அட்வான்டேஜ் ஆகுது. ஜிப்பி எனக்கு மாவு தேவை. இல்ல அப்படி இல்ல கலரை ஒட்டாத மாவு தேவைன்னா புகழ்ந்து போகாது. மாவு எடுத்துடலாம் புகழ்ந்து. மாவு வேணும். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா. ஒரே ஒரு கைப்பிடி கொடுங்க. என்னடி ஆச்சு? ஏய் எல்லாரும் மாவு திருடிட்டு போறாங்க. அவங்களுக்கு அறிவு இல்ல போய் ஓமாவை திருடுறாங்க. ஐயோ தண்ணி ஆயிட்டே புகழ்ந்து மாவு. உனக்கு யார் பாரு? மாவு 2 வச்சிருக்காங்க பாருங்க.
அவன் போயிட்டான் சுஷிட்ட போயிட்டான். நீ முக்கியமா சுஷி முக்கியமா நீ சுஷிட்ட அப்படி போயிட்டான். போனா தேங்காய் ஊத்துறதுக்கு தானே பாக்குறேன் வா சாச்சா அப்படிலாம் இல்ல. ஜிபி ஜிபி ரொம்ப ஓர போயிட்டீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. எல்லாரும் நம்ம மாவு திருடுறாங்க வா நீ இங்க. இப்ப என்ன வந்துச்சா இல்லையா மாவு? எல்லாம் தூக்கி எரிமலை எப்படி பொறுக்கும்? சார் போலீஸ் சார் தபத்தியா எப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆண்டி. ஏய் நீ ஒண்ணுதான் போட்டான். மாடு வாங்காம மாத்து வண்டி வாங்காது. இப்போ நீ என்ன பண்ற? ஏங்க தண்ணியில போடணுமா? ஓ எங்களாண்டி ஐடியா கேக்குறாளுங்க. எங்களாண்டி ஐடியா கேக்குறாளுங்க. மக்களே இன்னைக்கு தான் தெரியுது கோமாளி நல்லா இல்லனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். முடியாதுப்பா. உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த மிக்ஸியே ஓடிட்டு இருக்காங்க பாத்தியா? சத்தமே வர பாத்தியா மிக்ஸில? சத்தம் வருது சுஷ்டி சவுண்ட்ல அது கேட்க மாட்டேங்குது. அண்ணா இது ஏய் சவுண்ட் எனக்கு சத்தம் புரியல. என்ன பிரச்சனை? மிக்ஸி ஜார் சுத்தலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் அதுக்கு ஆன் இப்படி பண்ணனும்டா. அப்பதான்டா சுத்தும். அவர் என்ன பண்ண தெரியுமா? உருஷரு இது பாரு இப்படி பேசுமா. சரிமா இப்படி பண்ணுவே. இத இப்படி ஆயிடும். பண்ணு. இதெல்லாம் எப்போ போட்டு எப்பமா செஞ்சு முடிக்க நீ ஒருத்தி. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இது அதுல போட்டு கிண்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதாவது மாவுல கொஞ்சோண்டு வெல்லம் போட சொன்னாங்க. வெல்லத்துல மாவு கொஞ்சமா இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. கோமாளிகள் மாதிரி குக்ஸ் பண்ணலாம். இப்ப நான் மாவுக்கு எங்க போவேன்? ஏய் நானா நான் இவ்ளோ போலி பண்ண சொன்னா போஸ்டர் பண்ணிட்டு இருக்க. மாவு கொஞ்சம் தாங்க. அண்ணே மாவு கேக்குறாங்க எப்படி? அதெல்லாம் கேளு. ஏய் பாரு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்கப்பா. ரொம்ப அநியாயம் பண்றீங்க. மாவே எடுத்துட்டு போயிடுவா அப்புறமா. கண்டிப்பா இந்த மனசுக்கு இந்த 2 டேபிள் ரொம்ப ஜாலியான டேபிளா இருக்கு. எடுத்துட்டு போயிட்டாரு. வெல்லம் கொடுத்தலாம் மேம். வித்தியாசமான ஆளு. மாவு எடுத்து போனதுக்கு மண்டபத்தை எடுத்து வந்து போட்டாரு இதுல. இப்ப தேங்காய் ஃபுல்லா அப்படி இல்ல மிக்ஸ் பண்ணானே. அவங்க அப்ப லூஸ். ஆமா என்ன புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண போறாங்க. எது? நீ என்னையமா சொல்ற? ஆமா எனக்கு அவமானம். நீ பாதி பேருக்கு வெளியில வந்துருக்க. நீ என்ன அவமானப்படுத்திட்டாடா. இனி ஒரு செகண்ட் உன் டேபிளுக்கு நான் வந்தேன், உன் மூஞ்சில நான் முழிச்சேன், உன் கூட நான் பேசுறேன்னா என்ன செருப்பு கட்டி இந்த அவமானம் உனக்கு தேவையா? மதுரை முத்தானே என்ன ரொம்ப நேரமா விளையாண்டுட்டு இருக்கீல? வெள்ளாடுல செம்மறியாடு. செம்பரியாடா? அப்ப சரி. எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. என்னுடைய மாவு. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய ஒரு அந்த பச்சை விட்டுறது. அந்த பச்சை இருக்கு. இது கேவலமா இருக்கு. எனக்கு வேணவே. தம்பி ஏதோ ஒரு சின்ன தவறுல வந்து போச்சு. போய் ஏற்ற. அப்படி கேவலமாவா பண்ணிருக்கீங்க? பேசுறேன்னா வாய்க்கு வந்தத பேசிறதா? போட்டு தான திங்கற. அண்ணன் தான் இந்த செட்டே போட்டதுனே. ஏய் அப்பா பல வெத்தியில கையில வச்சிருக்க பாருங்க. என்ன சார் பிஸியா வேலை நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு டைம் இல்ல. இங்க வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு செட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இங்க வந்தா ஜாலியா இருக்கு. அதான் அண்ணன் இங்க வந்தோடனே அப்படியே வேற லெவல் வைப் ஆயிடுறாரு. நைஸ் மீட்டிங் யூ சார். இத்தனை வருஷம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்கல்ல, எதுக்கு போலி எங்களுக்கு ஒரிஜினல் செய்ய சொல்லுங்க. எப்ப அவர் பண்ணிருக்காரு? கால வராதப்பா. ஐயா இந்த மாவு எப்படி இருக்குன்னா இந்த பைப்ல தண்ணி வருது இல்ல அதுக்கு லீக் ஆச்சு அடைப்பாங்கல. ஏய் ஐயோ நீ எல்லாம் மனுஷனாயா? ஆக்சுவலா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல வரேன். ஆமா இது போலி இல்ல. ஆமா இது ஆக மொத்த டாஸ்க் காலி. சிரிச்சு சொன்னியம்மா. அப்படி பின்னிடுவேன் இப்படி பின்னிடுவேன். நானும் தாங்க உன்னை பத்தி அவ்வளவு நினைச்சேங்க. அந்த தண்ணி எடுத்து ஊத்துறேன். முடியற வரைக்கும் சிரிச்சு விடாத சொல்லிட்டேன். நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும். இந்த பாத்தியா இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். ஆனா மாவு இல்லடா. யாருக்கு திருடலாம்? என்ன உள்ளங்க இருக்குது எவன வரான பாரு. மாவு இருக்கே ஜிபி. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரம். ஐயாவுக்கு பக்கத்தை பாறா. உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சமைக்கவே வரலனா கூட அது தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்ட் அப் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. கேமரா இந்த நேரம் நம்ம வாட்ச் பண்ணுங்க. மாற்றம்டா. சரி நீங்க பாருங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. சிரிக்கிறதா அழுறதானே தெரியல. ஐயோ ஒண்ணு கூட அது போல இருக்கே. பூரணமே ரெடி ஆகலையே. போச்சு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மாவு சேரவே மாட்டேங்க.
கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சேர்ந்துருவோம். இவர் என்ன கஞ்சி காய்ச்சற மாதிரி காத்துட்டு இருக்காரு. உங்களை கஞ்சி காய்ச்ச போறேன். சாரி. ஃபைனல்ல உங்களை கஞ்சி காய்ச்ச போறேன். சொல்றேன். இப்போ அத ஆஃப் பண்ணுங்க. நல்லதுக்கு சொல்றேன். மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இங்க கொதிக்கிறத விட அவங்க மனசுக்குள்ள ரொம்ப கொதிக்குது. நம்ம ஒரு நல்லா பண்ணிடுவோம், ஹெவியா பண்ணிடுவோம். ஆண்டி போட்டு ஆண்டிவே பாத்துட்டு இருங்க சரியா? 2 இது போட்டு வச்சு பாருங்க. அவங்க கோமாளி ஸ்மார்ட்டா இருக்காங்க போடுறாங்க. நீங்க எவ்வளவு இது மெதுவா ஸ்லோவா இருக்கீங்க. இது தமிழ்நாட்டுக்கே வந்த மான பிரச்சனை. பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். டு ஆர் டை. பட்சா சொல்லிருக்காரு எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டா அதுல டேஸ்ட் கூடுன்னு. ஆனால் இதுல லைட்டா ஒரு சிட்டிகை அவங்க உப்பு போடுறாங்க. உப்பு கிடையாது, உப்பு போட கூடாது. கொஞ்சமா ஸ்வீட்டுக்கு நம்மளும் போடுவோம். காப்பி அடிக்கிறாங்க மக்களே பாத்துக்கங்க. என்ன வருதா? வேலை ஏதாவது ஒரு ஐடியா கொடுறா. என்ன பூரா சிரிச்சிட்டு போறதுலயோட இருக்காங்க. நான் பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுது போல. கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணோம். இங்க பாரு இப்ப எப்படி பின்றேன்னு மட்டும் பாரு. காக்கா வெள்ளை கலர்ல ஆயிட போகுதுக்கா. இருமா. காக்கா அவளே என்னக்கா வைக்கிறீங்க? ஒண்ணுவாது ஒழுங்கா சுட்டு தொலை. இத மூடணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து இப்ப அதை எடு. எது? ஐயோ சுடுது, அதை எடு. எதுன்னு சொல்லுக்கா. எதையா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. ஐயோ இதை ஒளிச்சு வச்சிரு. கீழே வச்சிரு, கீழே வச்சிரு, கீழே வச்சிரு, கீழே வச்சிரு. ஒண்ணு கூட பண்ணலனா நம்ம ஊரே காரி. பாருங்க பாரு, ஈசா அவர் வரும்போது நான் ஒரு டிராமா போடுவேன். சரியா மாதிரி இருந்துருக்கு. என்னம்மா என்ன இது? கேளுங்கப்பா, நல்லா கேளுங்கப்பா. ஏய் வரல வரல மாறிடுச்சு. ஏய் கை 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 எல்லாத்துக்கும் காரணம் இவதான். ஒண்ணு செய்ய தெரியல. எதுக்கு தான் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் கொடுக்குறீங்க? அப்புறம் வேற எப்படி கோலா குடிக்கணும் அப்படியெல்லாம் பண்ணுமா? இது பெட்டர். என்னென்ன கத்திரி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. 3 பிள்ளைய காப்பாத்தணுமா? ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? சரி அதையே பண்ண மாட்டீங்கன்னு தான் கேக்குறேன். இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. எனக்கு மட்டும் எப்படி ஸ்ட்ராங்கா ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வர என்னை கவலைப்படுத்துறதுக்கு? குக்ஸ் மாதிரி கோமாளி பண்ணலாம். கோமாளி டைம் ஆண்டி வா. ஆமா நீ பண்ணதே ஜாஸ்தி. இப்படி நம்ம இப்ப போட போறோம். நீ என்ன சொல்ற? அதுதான் இப்ப பெரிய டாஸ்க். இது நட்சத்திர ஆமன்னு சொல்லிடுவோம். இரு இது நான் அப்படியே ஒரு பிளேட் எடுத்து வந்து வச்சு அடிக்கிறவா? முதல்ல இது கட் பண்ணுங்கய்யா. இல்லடா அது இப்படி போட்டா மேல உடைஞ்சிரும்டா. போங்கய்யா, டெக்கரேஷனுக்கு போயிட்டுக்கலாம். இந்த தோணித்தனைய லோனாய் தாங்க முடியலப்பா. இப்போ நம்ம கட் பண்ற போலதான் மேம் நம்மள டாப் 5 கொண்டு போதா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ண நேரம். ஒரு மண்ணும் வராது. டேய் ஹெல்ப் பண்ணிட்டு போங்கடா. எந்த டீமுக்கு ஹெல்ப் வேணுமோ அந்த டீமுக்கு செய்யணும். அதான் மனித நேயம். இப்ப எதுக்கு சாதா படத்தை ரொம்ப எமோஷனல் படமா மாத்திட்டு இருக்க? இது அப்பளமா மாத்தவா? எப்படி இது அப்பளமா மாத்துவீங்க? அப்பு பழம். என்னடா குத்தலாட்டது? திருச்சிரமா சிலரா லேசா நீ நினைச்சிக்கிறியா? பூரண உள்ள வைக்கணும். பூர்ண வைக்க வேண்டாம். வைக்கணும். நான் சொல்றத கேளுங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிய போறாங்க. நல்லா ஏமாத்துறீங்க ஐயா. பூரணமே வைக்காம போலி பண்றீங்களா? போலியவே போலியா பண்றீங்க. சிறப்பு. பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்து. எதுக்கு இப்படி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரீங்க? நீங்க அமைதியா இருங்க. இல்ல நானும் நீங்க பண்ணி அங்க ஸ்டார் ஸ்டாரா வந்து விடுது. இது ஸ்டாரா? ஏய் எங்கடா அது ரியல் ஸ்டாருங்களா? சுத்திட்டே இருக்காங்க. ஏண்டா ஒரு ஸ்டார் ஒரு ஏரியால இருக்கு. இதெல்லாம் அந்த நாகூர் தர்கால தந்தூரி ரொட்டி சுடுவாங்களே அந்த மாதிரி. அது பரவாயில்ல டேய். அது பரவாயில்லடா. அதுக்குள்ள ஒரு பிளேட் இங்க பிளேட் எடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் குப்பை தண்ணில போடணும். ஐயோ சூடா பிரேக் ஆயிடுச்சா? குக்கா கூப்பிடும்போது வர முடியாது டேட்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் வந்து கஷ்டப்பட்டு நடந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் நமக்கு என்ன அவசியமா? வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட சம்பளம் நமக்கு தேவையா? 17 ரூபா தரமாட்டாங்கம்மா. கோமாளிய மாதிரி குக்ஸ் பண்ணலாம். சார் நீங்க போய் ஆண்டி ஹெல்ப் பண்றீங்களா? தயவு செஞ்சு எப்படி அனுப்பிச்சு பத்தியா? இங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உங்களை ஸ்டார் மாதிரி தானே போட சொன்னோம். இந்த போட்டுங்க பாருங்க. ஆமா இவர் விஜய் ஸ்டார் தானே. உடஞ்சிரும் சார். உடஞ்சு நாங்களே எச்சத்து ஒட்டி இருக்கோம். எச்சத்தரை ஒட்டி இருக்கீங்களா? நீங்க போட்டு முடிச்சிட்டீங்களா மேடம்? நான் தான் விலகிட்டேன்னு சொன்னனே. நீங்க விலகிட்டீங்களா? போட முடியும். ஆமா தீபா. அவிய விலகிட்டாவலாமா? நம்மளும் விலகிக்கணும். எதுக்குமா என்னைய வேலை வச்சுட்டு உழைக்க வைக்கிறீ? ஓ இது வேறயா? இப்படி எல்லாம் பண்ணா குக்கா நம்பிடுவாங்க. அண்ணே ஹாய் தர்ஷு. ஹாய் எப்படி நைஸ் கேர்ள். நீ அது மாதிரிலாம் கிட்ட வந்தா என்ன இவன் கொள்வானோ? என் வீட்டுல என் பொண்டாட்டி கொண்டுடுவா. எவ்வளவு நல்லா ஏன் நீ இவ்வளவு சின்ன ஸ்டாரா போட்டுருக்கிற? நம்மட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ? பிசாஸ்
இந்த வீடுலாம் கட்டின உடனே அதுல ஒரு சூனிய பொம்மை வைப்பாங்க தெரியுமா, யாரும் பார்த்து கண்ணு வைக்க கூடாதுன்னு. சரி அக்கா இது சாப்பிட முடியாது அக்கா, எப்படி இருக்கு? ஐயோ 2 கை 2 கால் ஒரு மூஞ்சி சூனிய பொம்மை. மணிமேகலை மணிமேகலை மணி பண்ணி வச்சிருக்காங்க, பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ஐயோ என் வீட்ல கூட நான் இவ்வளவு வேர்வை செஞ்சு உழைச்சது இல்லம்மா. இந்த வேர்வைக்காகவாது பரிசு கொடுத்துருவாங்களா? பரிசா திட்டு கொடுக்காம இருந்தா சரி. சொல்லுங்க ஜிபி. ஸ்டார் வரல ஜி ஆண்டி. ஞாபகம் மாட்டேது, நீங்க தான் ஸ்டார். நீங்க ஒண்ணுமே புரிய முடியல எனக்கு. இனிமேல் நீ இவட்ட பேசுற பார்த்தேன் பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா. இந்த இதுல வந்து நீங்க வரக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து செலிப்ரேஷன்ல உண்டு, அதனால வந்து ஆண்டி கூட செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கேன் இன்னைக்கு. நான் ஒரு கிமிக்ஸ் காட்டுமா உன்னை? காட்டு கண்ணா, காமிச்சிட்டு வா. காமிச்சிட்டு வா. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே செஞ்சுட்டேன். நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. என்னமோ ஏசி அவுட்டர் யூனிட் மாதிரி உங்க பின்னாடி வர்றாரு. என்ன சார் அவரு? நாங்களா அவருடைய ஃபேன் ஃபாலோயிங். ஐயோ இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். இதுக்குள்ள போடவே இல்ல. உள்ள பூர்ணமே இல்லையா? இது ஃபுல்லாவே அவன் அப்படிதான் பண்ணிருக்கான். அங்க இருக்குல்ல இல்ல அந்த பூர்ணாவே இல்ல இதுக்குள்ள. பூர்ணாலாம் அவங்க எல்லாம் நல்ல நடிகை, அவங்க எல்லாம் இப்ப இருக்க மாட்டாங்க. இதுக்குள்ள ஏன் பூர்ணம் இல்ல? கரெக்ட், நான் அதோட குக்கே இல்ல. டீ கோமாளி எனக்கு பெரிய வர கூட இங்க இருந்து போயிடுறேன். நான் அப்போதானே சொன்னேன் நீ இது போடவே இல்ல. நம்பவே மாட்டேங்க. சனிய வச்சது. சுனிதாவை சனியன் என்று சரியாக கண்டுபிடித்த சுஷ்டி. ஏன் இப்படி கெடுத்து வைக்கிறீங்க? நான் கஷ்டப்பட்டு பண்ண தெரியுமா? பண்றேன் பாருங்க போ. நீங்க போங்க, நீங்க வரவே வராதீங்க டேபிளுக்கு. அங்க ஆன்டி டேபிளே போங்க. ஏய் என்ன எங்க ஊர்க்காரரை திட்டுற? கேக்க நான் நினைச்சிட்டியா? அக்கா பாருங்க ஒரே திட்டுறாங்க. குக்கு சரியில்லை. பிச்சு குடுக்குறாரு. இது கஷ்டம் இல்ல. இது ஃபுல்லா நான் இந்த ஒரு ஸ்டார் நீங்க பண்ணீங்களாக்கா? என்னடி சொல்ற? இன்னொரு டைம் தான் போயிட்டு இருக்குடா. எனக்கு கொடுத்தா நான் பண்ணுவேன். நீ சாரி பிளண்டர் மிஸ்டேக். எப்படி ஆண்டி இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கினியா நீ இதெல்லாம்? இந்த மாதிரி ஸ்டார் போடுறதா? ஆமா எனக்கு வேலை இல்ல. வேற வேலை இல்ல. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. அப்படி யாரும் சொல்லலையே. என்ன ஒரு பாட்டு பாடி மோட்டிவேட் பண்ணலாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த இவளா? மாமா உன் பாட்டு தானே. ஐயோ இத பார்த்து நானே இவன் கையில நட்சத்திரம் வந்துட்டுமா? The countdown starts. 10 9 8 7 6 5 4 3 2 1. கவுண்டிங் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போற மிஷன் படத்தை பத்தி அது 1-2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதை எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, நான் சொன்ன மாதிரி ஹார்ட் கோர் ஆக்ஷன் இருக்கும் படத்தில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். விஜய் சொல்லும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரோ அதை வந்து அப்படியே வேற விதமாக ஒரு கன்வெர்ட் ஆச்சு, அதிகமாகவே கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் அது வந்து எக்ஸைட் தி ஆடியன்ஸ். எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே விஜய் சார், குழந்தையா வந்து ஒரு பொண்ணு பண்ணிருக்காங்கல்ல படத்துல, சோ அவங்கள பத்தி. அந்த பொண்ணு பேர் இயல், ஒரு ஃபினாமினல் டேலண்ட் சொல்லலாம். இன்னொரு தெய்வ திருமகள் சாரா மாதிரி வருவான்னு ஏமி ஜாக்சன் அவங்க ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏமி மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது எப்பவுமே. ஏன்னா பிகாஸ் ஷி இஸ் வெரி வெரி சென்சிபிள் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் பேசும்போது ஏமி ஆக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஏமி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை ரொம்ப கற்றுக்கிட்டு சின்சியராக கற்றுக்கிட்டு அதுக்காக போய் செல்வா மாஸ்டர் கோச்சிங்லாம் போய் ஸோ பண்ணாங்க. அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரெய்லர் பார்ப்பீங்க, அப்போயே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் அந்த ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் சார்பாகவும் உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாம் தியேட்டரில் போய் இந்த படத்தை மிஷன் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்தது எப்படின்னு இருந்துச்சு? ஆக்சுவலி கண்டிப்பா மிஷின்ல வந்து பெரிய கலவரம்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. பட் இந்த கலவரத்தெல்லாம் பார்க்கும்போது என்டர் பண்ண உடனே ஒரு நான் எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்தா ஏதோ மார்க்கெட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு கரெக்ட். இங்கேருந்து அங்கே தவறாங்க, அங்கேருந்து இங்கே தவறாங்க. இட் இஸ் ஃபன், இட் இஸ் வண்டர்ஃபுல். டைம் போனதே தெரியல. திருப்பி சார் ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்களா? இல்லை இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இட் இஸ் ஸோ நைஸ். ஐ திங்க் உங்கள் என்டர்டெயின்மெண்ட் எல்லா ஆடியன்ஸ் பார்க்கும் போதும் அவ்வளோ இப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ பெரிய ரீச் இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு. உங்களோட எல்லாரோட உழைப்பும் அதில் வந்து உங்கள் இன்புட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்கீங்க. பர்டிகுலராக வந்து உள்ளே போகும்போது நிறைய டேலண்ட்ஸ் பார்த்தோம். எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும்போது இவங்க இந்த கேரக்டர் சூப்பராக இருப்பாங்களே, இந்த கேரக்டர் அப்படிதான் மைண்ட் ஓடிட்டு இருந்தது எனக்கு. ஐயா அந்த இந்த
அந்த குழந்தை கேரக்டரும் பண்ணுவாங்கய்யா. அதை தாண்டி அவங்களே ஒரு நிறைய உறவுகள் தெரிவிட்டாங்க. அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. புகழ் சார் வந்து ஷகிலா மேடம் அம்மான்னு கூப்பிட்டதும், முத்து அண்ணன் அண்ணன் கூப்பிட்டதும், நிறைய உறவுகள் அவங்களே தெரிவிட்டாங்க இந்த ப்ரோக்ராம் மூலியமா. அப்படின்னா சக்ஸஸ் ஃபேஸ் நம்ம கையில் கிடையாது, பட் யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். த ப்ராசஸ் கிவ்ஸ் யூ ரிசல்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸாக வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நான் நம்புறேன். தேங்க்யூ. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மெமரபிளா ஒரு செல்ஃபி எடுத்துரும். வாங்க எல்லாரும் வாங்க. அச்சமே அச்சமே அஞ்சிடு, உன்னை துச்சமாய் ஆக்குவோம் ஓடிடு, சத்தமாய் மொத்தமாய் கூறிடு, நம்மை தொட்டவன் நெஞ்சினை கீறிடு. ஸோ அழகாவே அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 சூப்பரா பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ இதுல எந்தெந்த டீம்லாம் ரவுண்ட் 2க்கு போக போறீங்க அப்படின்ற டிசைடிங் கவுண்டிங்க நீங்க இங்க வர போறது இல்ல, எங்க ஜட்ஜஸ் இப்போ ஒரு டேபிள்ல வர போறாங்க. ஆஹா வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க. ஐயா தொட்டைனா உடஞ்சிருங்க. பூர்ணமா இல்லையா? பூர்ணம் வந்து அவர் இப்போ ஒரு ஷூட்டிங்காக முத்து அந்த சிலம்பியம் சிவா 11 நோ பூர்ணம். இது பரிபூர்ணமா சொல்லுங்க. என்னன்னா ஒரு ஸ்டார் கீழே யாரோ செத்து கிடக்குறாங்க. நீங்க வளர்ந்து வர நடிகை. ஓ 2 ஷகிலா மேடம் அண்ட் சீதல் டீம் டிஸ்குவாலிஃபைடு 0. இது செட் டைரக்டரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சார் இந்த மேடம் சார் அவங்க டீம் ஜெயிக்குதோ இல்லையோ எங்க டீம் தோக்கணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்காங்க. உங்களுக்காகவே நான் விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஆமா கொடுத்தீங்க லட்டு கொடுத்தீங்கன்னு யாரை ஏமாத்துறீங்க? 2 தான் பண்ணிருக்கேன் நான். குரேஷி அண்ட் கிரண் 9. அப்பா நீங்க கட் பண்ணி சைடு கட் பண்ணல, ஒரே நிமிஷம் அதை கூட பாருங்க. கடிங்க கடிங்க. அப்பா டிஸ்குவாலிஃபை பண்ணிரலாமாப்பா? இந்தாங்க மார்க் போட்டுருங்க. இந்த உள்ள பூர்ணமே இல்லையா? இல்ல பூர்ணம் வச்சிருக்கேன். அது போலியே இல்ல. 10 10. என்ன சார் என்ன பாக்குறீங்க உள்ள? என்ன சார் மோதிரம் உள்ள வந்துச்சா? மோதிரம் வந்துச்சா? ஓகே மொத்தம் 5 பண்ணிருக்காங்க. அதுல 2 மைனஸ் பூர்ணம் இல்ல, அதனால 3. இல்ல என்னடா கட்ட மாதிரி இது? வெரி ஸ்ட்ரிக்ட் தாமப்பா. இந்த தட்டு மட்டும் தான் ஓகே. 5 நோ பூர்ணம். சிவாங்கி டேபிள் 6. டிஸ்குவாலிஃபை 2 ரிஜெக்டட். அவர் சொல்லல, நீ ஏன் அவசரப்படுற? ரிஜெக்ட். இப்போ அவங்க தான் சொல்ல போறாங்க பாரு. தீபா 4. தீபக்கா நான் 2 தான். இப்படி பண்ணிட்டீங்களா? என்னடா இது? சார் ஸ்டார் சார் வாங்க சார் வாங்க சார். போலீஸ் சார் டிவி தேட்டர்ல வத்தல் விக்கிறவனா இருப்பான் போல. போலீஸ் சார் ஃபைன் 5. 15. ஏய் சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட். அதெல்லாம் சேர்க்க முடியாது. நீ ஒட்டி வச்சிருந்தா பண்ணுவாங்க. சார் ஒரே ஒரு ரீவால்யூஷன். இந்த மதுரை முத்தனதுல பூர்ணமே இல்ல. வாங்க அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இல்ல பூர்ணமே இல்ல, ரீவால்யூஷன் பண்ணுங்க. பரிபூர்ணமா 12 மார்க் போட்டாங்க. ஏய் எதுனா பூர்ணம் இல்ல சார், ரீவால்யூஷன் போடுங்க சார் அவருக்கு. ஏய் இந்த டேபிள்ல நம்பரை மாத்துங்க. ஃபைன் 1ல 3 மைனஸ் 8. ஐயா ஓகே ரொம்பவே அழகா அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 பண்ணி முடிச்சிட்டீங்க. சோ அட்வான்டேஜ் ரவுண்ட் 2க்கு என்னென்ன டீம்ஸ்லாம் இதுல இருந்து போக போறாங்கப்பா? மொத்தத்துல 10 டீம்ல 4 டீம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டீம் கூட போறது ஆண்டன் அண்ட் சரத். முத்து ஒத்து ரித்திகா அண்ட் புகழ் 10. ஆஹா புகழ். கிரண் அண்ட் குரோஷி 9. வாழ்த்துக்கள் மாப்ள வாழ்த்துக்கள். அண்ணா வாழ்த்துக்கள். அடுத்தது அதிசயமானால் உண்மை மதுரை முத்து. எல்லாருமே வந்து பூ போட்டு பொடி போட சொன்னோம். தீபாக்கா எங்களுக்கு வந்து பனங்கல் கட்டு போட்டு ஒரு காபி கொடுத்தாங்க. கருப்பட்டி காபி. கருப்பட்டி. ஆமா. கருப்பையா நினைக்கிறீங்களாக்கா? ஓகே சோ அட்வான்டேஜ் ரவுண்ட் 2க்கு போக போற டீம்ஸ்லாம் தயாரா இருக்காங்க. சோ அப்பா இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல இவங்களுக்கான அட்வான்டேஜ் ரவுண்ட் 2 எப்படி அமைப்பது? ஒரு கலவரம் தான் இருக்கு. இது கொஞ்சம் பாரம்பரியமான ஒரு டாஸ்க். பாரம்பரியம் மறுபடியும் ஒரு கலக்கலான ஒரு டாஸ்க். சொல்லியா என்னன்னு? ஒரு கலவரமான ஒரு டாஸ்க். அந்த ஒரு பொருள் இது. இனி உங்களுக்கான சேலஞ்ச் லட்டு. நல்லா இல்ல வரல. சாப்பிடணுமா? பண்ணணும். ஆசையா. ஆனா இது லட்டுன்றீங்க. இப்போ திடீர்னு இத நான் கட்லெட்னா பண்ணனும். அப்படியே லட்டை கட் பண்ணா கட்லெட். சோ அட்வான்டேஜ் டாஸ்க் 2 அதுக்கான ப்ராப்பர்ட்டிலாம் என்ன அப்படிங்கறத கொண்டு வந்து வெச்சிட்டாங்க. பட் இந்த டாஸ்க் 2 பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் நம்மளோட ஷோக்கு வர போறாங்க. மறுபடியும் கெஸ்டா? இந்த செட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கெஸ்ட். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கெஸ்ட். எந்த ஒரு வார்த்தை போட்டாலும் அதுக்கு பதில் வார்த்தை போடக்கூடிய வாலா அது நம்மளுடைய எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான வாலா.
ஐயோ அள்ளி போடுறா கவுண்டர் பஞ்ச புல்லா பையில போட்டு வந்துருப்பாரு லைனா பாலா ஐயோ வந்துட்டாடா பாலா டான்ஸ் ரெடி நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீனாதப்பா இருபது தூக்கி ரூட்டு மாறாதப்பா ஹாய் பாலா மை தம்பி இஸ் பேக். லவ் யூ செஃப் ஆமா பலா ரொம்ப மிஸ் பண்ணடா. தேங்க் யூ செஃப். இல்ல ஆக்சுவலி பாலா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படிங்கிறது எல்லாரோட முகத்துல அந்த சந்தோஷம் எவ்வளவு வந்திருக்கு அதை பார்க்கும்போதே வந்து தெரியும். அதே மாதிரி தான் பாக்குற ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆங்கரிங் குள்ள போய் அதுலயும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்கக்கூடிய பாலா திரும்ப கோமாளி செட்டுக்கு வந்திருக்காங்க. சோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் again வெல்கம் பேக் பாலா. லைட்டா கிளுமாமா. ஏன்டா நீ அவள அடுத்தவங்க பத்தி புகழ்ந்து பேசுற. தெரியும்ல நான் ஆங்கர் ஆயிட்டேன்டா. பேசுறேன். பாலா உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. மணிமேகலை ஏன்டா நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஷோ நல்லா போச்சு. ஏய் தேங்க்ஸ் டா. 10 எபிசோட் பண்ண மாட்டேன் வெளில வந்தீங்களா? அச்சோ சாவச்சறடா. மௌனி வந்ததுக்கு அப்புறம் என்ன கலாச்சினீங்க நீ சொல்ற. உண்மையிலே சொல்றேன், ரக்ஷனா கூட நீ ஆங்கரிங் பண்றது எப்படி இருக்குன்னா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பாக்கும்போது நடுவுல இரிட்டேட்டிங்கா ஒரு ஆட் மாதிரி இருக்கு. ஐ அம் யுவர் பெஸ்ட். உண்மையிலே மேடம் கிரணனுக்கும் உங்களுக்கு ஒரே வித்தியாசம் தான். நீங்களே வந்து செட்டு கேட்டா ஒரு வாரம் கழிச்சு தான் கொடுப்பீங்க. ஆனா நீங்க வந்தோடனே ஒரு செட்டு கொடுக்குறீங்க. மக்களுக்கு அப்செட். அண்ணே வாங்கண்ணே. கிரண் அண்ணே வாங்க. ஃப்ரண்ட்ல கூப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவானே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு. எங்க ஏரியால ஒரு கறிக்கடைக்காரர் ஒருத்தர் இருக்காரு. இவரை பார்த்தாலே கை எடுத்து கும்புறாரு. எதுக்கு? ஏன்னா ஒரு கடாவை வெட்டவே முடியல செஃப். ரொம்ப போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு மாசம் வெட்ட முடியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தா இவர் தான் வெட்ட வச்சார். எப்படி தெரியுமா செஃப்? எப்படி? அந்த கடாக்கு ஆப்போசிட்டா ஒரு பொம்பளை கடாயை செட்டு போட்டு அதுக்கு காதல் வர வச்சு கை தரத்துக்கு காவடிச்சாரு செஃப். அந்த ஒரு நல்ல மனிதர். எப்படி இப்படி யோசிக்கிறா? உங்களுக்கு இப்போ உடனே ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நடிகர் உசேன் ஒருத்தர் ஒரு செட்டு செய்ய சொல்லியிருக்காரு. மணிமேகலைக்கு பல் செட். மணிமேகலைக்கு பல் செட் கரெக்டா அடிச்சாங்க. நிகழ்ச்சியில் காதல் வாங்கிட்டோம். மாமா மாமா அடுத்து அவங்கள விட்ட மாதிரி மேடம். மலை நல்லா இருக்கியா மலை? சுஷ்டியும் பெஸ்டியும் ஒண்ணு, ரெண்டுத்தையும் பசங்களுக்கு பிடிக்கவே மாட்டுது. ஒரே வார்த்தையில முடிச்சான் பாத்தியா? போன வாரம் மீன் குழம்பு சமைச்சிருக்காங்க. கடைசியில் யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா மத்த மீன் குழம்பு சாப்பிட்றவங்க தான் வாந்தி எடுப்பாங்க. அந்த குழம்புல மீனே வாந்தி பாவம். என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு பின்னாடி எங்க போயிட்டேன். ஏரியால எங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி இவங்க எப்ப டிவில வருவாங்க தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? அப்பதான் தோசை ஊத்த போவாங்க. மேடம் வணக்கம். உங்களை பத்தி நான் பேச முடியும். உங்க ஓனரை பத்தி பேசுறேன். உங்க ஓனரை பத்தி. தலைவரே வணக்கம். என் பேரு தான் மல்லிகை சாமா மன்மதன். நீதான் என் தலைவா. வயசான ஆயாவை பார்த்தாலே அலைவான். ஆன் ஸ்கிரீன்ல ஆண்டியோட இருக்கீங்க, ஆஃப் ஸ்கிரீன்ல ஆண்டியோட இருக்கீங்க. தலைவரே முக்கிய குறிப்பு, இது யார் நோட் பண்ணாங்க தெரியலன்னு சொல்லி எழுதிருக்காப்ல. இந்த ஷோல நீங்க குக்கிங்ல பேசுனதை விட பின்னாடி டப்பிங்ல பேசுனது என்ன சொன்னாய்? பின் குறிப்பு, காற்றுக்குள்ள உட்கார்ந்து லெட்டர் படிச்ச இத்தனை எபிசோட் இந்த ஷோக்கு வந்து என்னத்தை கீச்ச. சிவாங்கி உண்மையிலேயே பாப்பாக்கு 8 கட்ட 9 கட்டலாம் தெரியல. இப்ப சப்பாத்தி கட்ட பிரியாணி பட்டன் வேற லெவல்ல போய் நிக்குது. இது சமைச்சு வச்சா பூனைக்கு தான் வச்சு டெஸ்ட் பண்ணுமா. எப்பவுமே அந்த பூனை வீட்டுக்கு போனா மியான்னு கத்துமா. இப்ப வீட்டுக்கு போனா ஐயோ நீயா அப்படின்னு கேட்டது. இந்த ஜகத்தானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் பயங்கரமா நான்வெஜ்லாம் சமைக்கிறாரு. ஆனா நான் உங்களுக்கு விஷயம் சொல்றேன். ஐயோ பயமா இருக்கு அடிப்பாரு. ஓகே அண்ணா நான்வெஜ்லாம் பயங்கரமா சமைக்கிறதுனால வில்லனி ஏறி போய் கோழியை வில்லன் ஸ்டைல தான் கூப்பிடுறாராம். கோழியை ஸ்ட்ரைட்டா எடுத்துலாம் போய் சமைக்கிறது இல்ல. கோழி பக்கத்துல குஞ்சு கைத்துல கத்தி வச்சுட்டு ஒழுங்கா போய் கடாயில போடு, இல்லைன்னா குழந்தைய அறுத்துவேன். ஒருத்தவங்க இருப்பாங்களே இந்த பஞ்சாபி தாபால பரிமாற ஆண்டி மாதிரி ஒருத்தவங்க. விசித்ரா அம்மாவா? நீ கேள்வி வச்சு வந்துட்டாங்க பாரு. எதுக்குன்னே தெரிய சந்தோஷப்படுறாங்க. என்ன கலாய்க்கும் வந்து இல்ல லண்டு சாப்பிடுறீங்களா? கலாயின வேர்த்திருக்குடா உடம்பு. பயத்துல வேர்க்குது எனக்கு. கார்னர்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ரித்து வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாடா வா 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 வாடா. இத்தனை பேருக்கு கோல் போட்டல பாரு, மியூசிக் போட உனக்கு கோல் அடிக்குறாங்க. அதாவது ரித்திகா அப்படின்னு மனசுல கை வச்சேன். கட் பண்ண 2ஆம் மாசமே கல்யாணத்துக்கு போய் மொய் வச்சேன். பொன்னியின் செல்வன் திரிஷாக்கும் நம்ம தர்ஷாக்கும் ஒரே வித்தியாசம் தான். வந்தியத்தேவன் கூட ரொமான்ஸ் பண்ணா அது திரிஷா, வீணா போனோட ரொமான்ஸ் பண்ணா அதான் தர்ஷா. என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா?
அவன் ஒன்ன கலாய்க்கல, அவன கலாய்ச்சான். மாப்பிள்ள ஸ்கெட்ச் தர்சாக்கல உனக்கு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் பட்டு பார்க்குறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது இன்னொன்று வந்து நீ சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதாவது இல்லாதவங்களுக்கு பண்ணிட்டு இருக்க, அதுக்காக உனக்கு சல்யூட் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ. ஆக்சுவலாக இங்கே ஏதோ வெளிலலாம் வேலை கிடைக்குதுன்னா அது இங்கே ஆரம்பிச்சு தான் குக் வித் கோமாளி 3 சீசனாக பண்ணது தான். ஸோ இந்த சீசன் நானே ரொம்ப மிஸ் பண்ணேன். வந்து பார்க்கணுமே சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். நமக்கு சென்டிமெண்ட் வராது, என்டர்டைன்மெண்ட்லேயே போயிடுறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பிடா. தேங்க்யூ சார். என்னையும் தாமுவையும் வந்து ஸ்டால் வாட்ச் இந்த பில்லர்ஸ்னுவாங்க. நீங்க 2 பேர் தான் உண்மையா இந்த ஷோவோட பில்லர்ஸ். தேங்க்யூ. Again, welcome back to Cook with Komali. தேங்க்யூ. ஓகே, அட்வான்டேஜ் 2 கான 4 டீம்ஸ்மே டேபிள் போயிடலாம். லட்டு சேலஞ்ச் கடல மாவு கொடுத்துருக்கு. அதை கரைச்சி நீங்கள் வந்து பூந்தி போடலாம். பக்கத்து அடுப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிறப்புக்கு. பூந்தி போடணுமா? உருண்டை பிடிச்சி நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வந்து யார் நிறைய லட்டு பண்ணுறீங்களோ அவங்க தான் டாஸ்க் 2 வினர்ஸ். இந்த டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து 20 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கோமாளிங்க, அது அடுத்த குக்கு, கோமாளி குக்கு. உங்கள் 20 மினிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். ரித்திகா வந்து சீசன்ல இருந்தப்ப கூட வந்து இந்த அளவு வந்து சின்சியரா பண்ணல. எப்படியாச்சும் அவார்டு வின் பண்ணி இப்போ என்ன தங்கம் இப்போ பரிசு வாங்குறோம் இல்லையா? இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம். தண்ணி ஊத்திட்டு பூந்தி போடணும். பூந்தி எங்க இருக்கு? ஐயோ, இதுல தான் பூந்தி போடணும். ஓ மைல் காட். என்னையா நம்ம ஊர் மந்திரவாதி அப்ராட் மந்திரவாதி பேசிக்க முடியாது. மந்திரவாதிகள் மாநாடு கிடையாது. பொண்டி அதுல தான் பண்ணணும். போண்டா இல்லையா? போண்டா இல்லம்மா, பூந்தி. பூண்டி போண்டி இல்ல, பூந்தி. ஐயோ, என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க வாலா? பரவாயில்லைங்க. எப்படி ஆங்கரா மாறிட்டீங்க? சந்தோஷம், வாழ்த்துக்கள். என்னங்க ஏதோ மனுஷனா மாறிட்டாங்க மாதிரி சொல்றீங்க. இல்லைங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்களா, அதுக்கு வாழ்த்துக்கள். என்னைக்குமே அதே ஸ்டேஜ் தான். கோமா ஸ்டேஜா? ஓ, அந்த இங்க பாருங்க, அதாவது அரிசி பண்ணா கூட நகைச்சுவை மாறாம இருக்கீங்க பாருங்க. நகைச்சுவை அதுதான் பண்ணணும்ல. உங்களுக்கு எனக்கு பிடிச்சது. அதாவது இந்த ஷோல தான் எப்பயாவது ஒரு நாள் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா பாக்கி லிஸ்ட்ல எப்பயாவது ஒரு நாள் தான் கூப்பிடுறாங்க போல. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. குரேஷி மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே கிடையாது, அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப வாசிக்காத. இது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டா இருக்கு. அவ்வளோலாம் கிடையாது. இப்போ ரெடி 3 2 1 ஆக்ஷன். அதாவது ஒண்ணே சொல்றேன். எப்படி நாங்க ஆரம்பிச்சோன்ற எங்க வாழ்க்கைய, அதாவது குழந்தையா பிறந்திருப்பீங்க. இல்ல எப்படி நாங்க நம்ம ஸ்டில் எங்க வாழ்க்கைய எடுங்க. எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்ச ஸ்டில் நாங்க யாருமே திருந்தவே இல்லை. அண்ணே ஒரு தடவை போட்டனே, எடுத்துடலாமா பேசாம? அது கொஞ்சம் எல்லாம் வேகட்டும். தண்ணியை குடுங்க, தண்ணி ஆயிக்கும். குக்கு யாரு? நீதாமா சாரி. நான் சொல்றத ஐயோ, கேட்காம நீ இருக்கா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். நான் நீ சொல்றத கேட்டுக்கிறேன். இப்போ யார் குக்குன்னு சாரி ஆண்டி. நான் சும்மா பேசினே இருக்கேன் இங்க. அப்போ எதுக்கு நான் கிளம்புதா? அதாவது 2019 நவம்பர்ல ஆரம்பிச்ச இந்த ஒரு பயணம் 4 வருஷம். 2023 ஜூலை வரைக்கும் வந்திருக்குன்னா, ஆமா, 4 ஆகஸ்ட் வரைக்கும் 4 வந்திருக்குன்னா. வருஷம் மாமா. 4 வருஷம். ஆமாடா. ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கோம். அண்ணா ஆமா, ஆக்சுவலி நமக்கு டிகிரி தரணும்ல. குக்கு கோமாளி கிரேட் மாஸ்டர் ஷெஃப். நமக்கு டிகிரி தரது விடு மாமா. டிகிரி காப்பி கூட போட தெரியாத குக்குன்னு பதவி தந்திருக்காங்க. ஆஹா மேடம். சொல்லி ஆஹா மேடம். நம்மலாம் வந்து என்ன சொல்றது, அன்னைக்கு நம்ம நினைச்சிருப்போமே நம்ம ஒரு நாளைக்கு இப்படிலாம் நிப்போனே. கரெக்ட். நானும் நினைக்கல நீ குக்கா நிப்பேன்னு. நாங்க இந்த வாட்டி ஏன் பேரானோம் தெரியுமா? ஏன் பேரானீங்க? ஏன் பேரானோம் 2 பேரும்? யார் நீங்க 2 பேருமா? ஏன்? அவங்கள நான் ஸ்டடி பண்ணிட்டேன். என்ன ஸ்டடி? மைம் அமிச்சிருக்கேன். மைம் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டேன். ஆக்சுவலா மத்தவங்களுக்கு தான் அவர் மோட்டிவேட்டர், எங்களுக்கு அவர் ஸ்பாய். அங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் அப்படியே ஃபைனல்ஸ்க்கு இது ரொம்ப உதவும். ஆமா. எப்படி? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானி. நம்மள ஏதோ சீப் பண்ண வச்சிருக்காங்க. ஐயா வாங்க. அதே மஞ்சள். ஐயோ அண்ணே, விதிய மாத்துறோனே. எனக்கு விதியை கூட லேட்டா மாத்திப்பா. இவனை மாத்திருக்கோம். தாங்க மாவுல கொஞ்சம் கலர் போடுங்க, அப்பதான் லட்டு மாதிரி வருமா. இவ்வளவு போட்டியா? அட யாருங்க சார், முட்டாள் சார், இவன் பண்ண கூடாதுப்பா. டேய், இன்னைக்கு இதோட சரிங்கம்மா. அதே தோறவே, அந்த குண்டானே தோறவே. ஐயா சொல்றத கேளு. என்ன இவ்வளவு டென்ஷன் உனக்கு? கோமாளி கொஞ்சம் கூலா இருப்பானே. அப்ப நான் கூலா இருக்கேன், நீ ரெடி பண்ணு. நான் இங்க ஒரு முடிவோட வந்திருக்கேங்க. என்ன போடுங்க. ஒண்ணே எப்படி அதுக்குள்ள போட முடியும்? சுடும். ஆயில் எனக்கு ஆயில் 83 வயசு வரைக்கும். ஐயோ அண்ணா, உங்க புந்திக்கு ஆயில் போடுங்கண்ணா. புந்திக்கு ஜார்னி வந்து முத்தா வரும். ஆமா, அதுக்கு ஓட்ட கரெக்ட்டா முத்து வராம கபாலி மாதிரி வருதுன்னு பார்த்தா மரியாதையா பேசு. யாரு இவரான? இதே எல்லோ தான் எனக்கு எதிரியா இருந்துச்சு. இன்னைக்கு அதே எல்லோ தான் உங்களுக்கு நண்பனாக. லட்டு பொடிய பிடிச்சிட்டியா? ஒரு பிரெஞ்சு பொண்ணு கிட்ட லட்டு, பாண்டா, பஜ்ஜி. அது குக்கத் கோமாளில ரித்திகா கூட ஒரு கோமாளோட சமைச்சிருக்கா. அது உன் கூட மட்டும்தான். என் கூட மட்டும்தான். இப்போ உன் நண்பன் புகழோட உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கா பத்தியா? என்ன சமைச்சிட்டு இருக்கேன்? ஐயோ
போலாமா? அந்த நெய் வச்சியா போட்டோம் எதுக்கு தடவை கேப்பா அந்த முந்திரியை போடு. தோ வெயிட் பண்ணு சூடா அவன மண்டையில போடு. எங்கயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவனே என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதானே எல்லா இடத்துலயும் கோமாளி குக்கு மாதிரி பண்றாங்க. குக்கு கோமாளி ஆயிட்டாங்க. அப்ப நம்மள எதுக்கு நம்ம நெக்ஸ்ட் சீசன் கூப்பிடுங்க. நம்மள கோமாளி தரணும். ஐயா ஒரு காமெடி சொல்லுங்க ஐயா. என்ன ஒருத்தன் கால் வந்தோன்னே ஆஸ்பத்திரிக்கு ஓடிருக்கான். ஏன் ஐயா? ஏன்னா அவனுக்கு வந்து ஆனக்கால். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். இது ஜோக்கா? ஏடா எப்ப முடிஞ்சதுக்கு எப்படா பைத்தியமா ஆனக்கால் அப்படி. ஐயோ இன்னைக்கு இவன் கூட சேர்ந்துருக்கு. தாயே நீங்க இல்லாத குறைய இங்க தீர்த்துன்னு இருந்தாங்க தாயே. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு பாசம் இல்லை என்கிட்ட. சிச்சா குழந்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. மாப்பிள என்ன பண்ற? மாப்பிள இத போட்டு நல்லா பிசிங்கி இப்படி கையில புடிச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி ஆத்தாங்கரையில உங்க தாத்தா கோவத்தை துவைக்கிற மாதிரி. கண்டா இப்ப இதோட ஒண்ணு சேரப்போகுது. என்னன்னு? எப்படி பாகோட இது சேர்றப்ப அழகா இருக்கும். ஆமா ஆமா. இது என்ன நினைக்கிறீங்க? இது ஏன்னா சாவியை யானையில போட்டீங்க? கும்கிப்பா. ஆஹா ஆஹா ஆஹா. சக்கிமா என்ன பட்டு நீங்க முன்னாடி ஒண்ணு பண்ணீங்க இப்ப பண்ண மாட்டீங்க. என்ன தெரியுமா? மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க. ஆமா ஆமா வாங்க ஆமா கேமரா. ஐயோ ஞாபகம் இல்லையா? சக்கிமா வாமா. நீ பண்ணுவியா மிமிக்ரி? ஆமா என்னடா பண்ற? ஆமா எம்ஆர் ராதா சார் வயசு எடுங்க. என்னடா சொல்ல இது எம்ஆர்ஆதா இல்ல கிருமிகளா நோயை பறக்கும். இப்போ வந்து நார்மல். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இப்போ லேடிஸ் அண்ட் இங்க இன்னும் கொஞ்சம் பெரிய இந்தியன் தாத்தா விரலே வச்ச வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல பாதி பாக எஸ் என்ன வேணாலும் பண்ணுங்க, எதுவும் எடுத்து சாப்பிடாதீங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி நாங்கள் பேரானப்ப நீங்க அந்த முந்திரி பருப்பை எடுத்து சாப்பிட்டு அதனால எங்களால ஒரு டிஷ்ஷோட ஒரு பர்ஃபெக்ட்னஸே போயிடுச்சு. என்னை வந்து நீ ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. சரி என்ன நான் ஏதோ 4 முந்திரி பருப்பு சாப்பிட்டேன். அதை வந்து நீ சொல்லி காட்டுற. நான் சொல்லி காட்டல சார், குக் வித் கோமாளில போட்டு காட்டுறாங்க. அதுவும் நீங்க பண்ண ஐயோ ஐயோ போதும் ஆண்டி. என்ன ஊத்திக்க போற? மேல ஊத்திக்க போற ஆண்டி. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஜிபி முத்தோன பத்திரமா பார்த்து சொல்லிருக்காரு தெரியுமா? அப்படியா? ஆமா. ஏய் இவனுக்கு அனுப்பணும்டா. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. அனுப்பணும்டா. என்னடா இது? நசுக்கணும். அப்படி சொல்லிட்டு போ. உனக்கு தான் வராதுல அன்புனுண்டா அன்புனுண்டா. அண்ணா என்னடா சீரியஸா சமைக்கிற? அப்புறம் நீ இப்படிப்பட்ட ஆள் இல்லையே. நீங்க பழைய மாதிரி வாங்கனே. சொல்லி சொல்லி நீ அவுட் பண்ணி விட்டீங்க. பழைய மாதிரி வாங்கனே. சேவ் லட்டு போட சொன்னா அந்த பானிபூரி மேல போடுவாங்களே சேவ் பொண்ணு. கான் போட்டுங்கறான் சேவ். ஐயா சக்கரை கொடுங்க ஐயா. ஏய் சக்கரை குடிக்க கூடாது பாருங்க. கடுகு தாளிச்சு சாம்பார் சாதம் பண்ணினத. இன்னைக்கு பூரா வட மாட்டான் போல் இருக்கே. உங்களுக்கும் மஞ்சள் கலர் செட்டே ஆகலண்ணா. பாத்துக்குமா எப்படி ஆயி போச்சு வருமா நிலவரம். நான் வந்துட்டேன். மாமா வந்துட்டேன் உனக்கு. ஆண்டி என்னாச்சு? அது எடுத்து போடு. உள்ள போடு. இத வெளிய போடுங்க. நல்லா அது போடு. எந்த ஒரு வீணான நம்பிக்கை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு குக்கெல்லாம் பண்ணாதீங்க. விட்டுருங்க. மெயின் டாஸ்க்ல பாத்துக்கலாம். எனர்ஜி சேவ் பண்ணுங்க. மெயின் டாஸ்க் வேற எனக்கு இருக்கு. அண்ணா அதான் நம்ம ஷோவோட ஃபார்மட். அப்படியா? இவங்க ரெண்டு பேரும் காம்போ எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கு? இந்த சித்தப்பாவை சின்ன பொண்ணு ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டி போவாங்கல. கையில போமா. சித்தப்பா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணாடிக்கிட்ட சண்டை போடுவேன். ஏன் ரவா லட்டு பண்ணல, ஏன் ரவா லட்டு பண்ணல. இப்ப தெரியுதா? இப்பதான் தெரியுது ஏன் அவ பண்ணலன்னு. அம்மா லட்டு வந்தாச்சு. லட்ரா லட்டு பிடிச்சா. ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 4 பேரும் ஒரே சமயத்துல அந்த ட்ரேயை கொண்டு வாங்க. வாவ் வாவ் ஷெஃப், லட்டு ஒண்ணு கூட தேராதுன்னு நினைச்சோம். ஒவ்வொன்றும் ஒரு ரகமா வந்திருக்கு. ஏது இது வந்திருக்கு. பாலா இத பார்த்தா எப்படி இருக்கு? அது ஒரு இதுல வந்து சாம்பார் சாதம் அடிச்சிருக்காப்ல, இன்னொன்னு அவுல் சாதம் அடிச்சிருக்காப்ல, இத வாயில வச்சுட்டு புடிலன்னு தூக்கி அடிச்சிருக்காப்ல. அப்படிதான் இருக்குது. லட்டு சேலஞ்சில் 4 டீம் பண்ணி வச்சிருக்காங்க. புகழ் அண்ட் ரித்திகா 26 லட்டு. மதுரை முத்து கஷ்டப்பட்டு 10 லட்டு ஒட்டி நிக்குது. கிரண் அண்ட் குரேஷி 24. ஆண்டி அண்ட் சரத் 30 பண்ணி வின் பண்றாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி.
இன்னைக்கு நாள சிறப்பு பண்ண பாலாக்கு ரொம்ப தேங்க்யூ so much பாலா வந்து ஜாயின் பண்ணதுக்கு. இந்த சீசன் முடியறதுக்குள்ள இந்த சீசன் ஃபுல்லா பாலாவான்னு கேட்ட எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஃபினாலேக்கு முன்னாடி வந்த கண்டிப்பா அடுத்து இதே மாதிரி பிஸியாவே இருந்து ஃபினாலேக்கே கெஸ்டா மட்டுமே இந்த பாலா இங்க திருப்பி வந்தா கூட ஹாப்பி தான். ஓகேவா? சோ லைஃப்ல வந்து அடுத்தடுத்த கட்டம் நீ எதை நோக்கி போறியோ அதுக்காக எங்களோட லவ் அண்ட் பிரேயர் ஆல்வேஸ் தேர். ஓகே பாலா, தேங்க்யூ so much. ஓகே, ஜாலியா போயிட்டு நம்ம ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இதே போல சூப்பரான எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from the whole team of Cook with Komali. இது வீடியோ ஃபார் ஜாப் குக்கிங் மற்றும் ஜிஆர் வினய் வழங்கும் Cook with Komali season 4. Powered by Shakti Masala range of products, Cardia நல்லெண்ணெய், Fantastic Jaychandran Textiles, Audi Sale மற்றும் KG Tiles. Co-presented by Prisma Leggings and Innerwear. See you tomorrow.